கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாகக்கூடாதாக இந்த வாழ்த்துக்களோடு, தேவனுடைய கிருபை அவருடைய இரக்கம் இந்நாளிலும் கூட நம்ம ஒன்று கூர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை பார்க்க தேவன் நமக்கு கிருபை பாராட்டினார். இன்னும் அநேக நாட்களுக்கு பிற்பாடு உங்களை சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் கிருபை பாராட்டினார். மீண்டுமாக குமாரன் மூலியமாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு நம்ம ஒரு காலப்பகுதியை கடந்து வந்தோம். அது என்ன காலப்பகுதி அப்படின்னா, இல்லைங்களா, பசங்களா பாஸ் வருங்களா ராபோஜனுங்களா, இல்லைங்களா, ராபோஜனத்துடைய காலத்தை நம்ம கடந்து வந்தோம். ஒரு 3 மாதங்களாக நம்ம கர்த்தருடைய பாடுகள் உபத்திரவங்கள் தியானித்து அந்த ராபோஜனத்தில் கை வைக்க என்ன பண்ணிட்டாருங்க, தகுதிப்படுத்தும்படியாக ஒரு 3 மாதம் நம்ம தியானத்துக்குள்ளாக கடந்து சென்றோம். அந்த தியானங்கள் எல்லாம் நமக்கு எதுக்காக பிரயோஜனமா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, எதுக்காக தியானித்தோம்? எதுக்காக நினைவு கூறுது. அதான் எதுக்காக நினைவு கூர்ந்தோம். எல்லாருக்கும் தமிழ் ஓகே இல்லைங்களா? கன்னடா எதனா வேணுங்களா? இல்லைங்களா? ஓகே, நம்முடைய கர்த்தரை நினைவு கூறும்படியாக அந்த ஒரு பாடங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம். முக்கியமாக பார்க்கும்போது சகோதரர் ஒரு இடத்துல என்ன சொல்வார் அப்படின்னா, ஒரு 6 மாதம் நம்ம என்ன பண்ணா இதை தியானிக்கணும். இதை அவருடைய பாடுகளை 6 மாதம் தியானிக்கணும். இன்னொரு 6 மாதத்துல அதே தியானத்துல என்ன பண்ணணுங்க, இருக்கணும். அப்போ 365 நாட்களும் அவரை நம்ம தியானிச்சுட்டே இருக்கணும். ஓகே, இது அந்த ஒரு காலப்பகுதியை நம்ம கடந்து சென்றோம். இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போற பாடத்தினுடைய தலைப்பு மைண்ட் அண்ட் வில், சித்தம் மற்றும் சிந்தை மற்றும் சித்தம் என்ற ஒரு தலைப்பின் கீழாக நம்ம பாடத்துக்குள்ள கடந்து செல்லலாம். தெரிந்து கொள்ளப்பட்ட ஆதார வசனம் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கலாம். மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் இங்கே கலாத்தியர்ல அங்க சொல்லும் போது என்ன சொல்லிட்டாருன்னா, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை பாருங்க, நீங்க செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது. ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கு. ஏதோ ஒன்றை நீங்க செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஆசைப்படுறீங்க, ஆனால் அதை என்ன பண்ண முடியலங்க, செய்ய முடியல. இல்லைங்களா? என்ன காரணமா இருக்கலாம்? ஏதோ ஒண்ணு நம்ம என்ன பண்றோம், ஆசை பண்றோம். என்ன ஆசை பண்றோம்? என்ன செய்யணும்னு நினைச்சிருப்போம்? பரவாயில்ல, ஹெட்டிங் வச்சுட்டாலும் சொல்லக்கூடாது. நீங்க ஏதோ ஒண்ணு செய்யணும் அப்படின்ட்டு நினைச்சிருக்கீங்க, ஆனா அதை என்ன பண்ண முடியலங்க, செய்யுங்க. ஒருவேளை எக்ஸாம்பிள் உதாரணத்துக்கு நான் கோவப்படக்கூடாது அப்படின்னு நினைச்சேன், ஆனா கோவப்படாம இருக்க முடியல. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், ஆனாலும் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் ஏதோ ஒண்ணு செய்யணும், ஏதோ ஒண்ணு அப்புறப்படுத்தணும் அப்படின்னா இதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன், ஆனாலும் அதை என்ன பண்ண முடியலங்க, செய்யாதபடிக்கு. ஒரு பக்கம் இது செய்ய வேண்டாம் அப்படின்ற சவுண்ட் கேக்குது, ஒரு பக்கம் இதை செய்ய வைக்கிற ஒரு சவுண்டு ஆட்டோமேட்டிக்கா போகுது. இதுக்கு காரணம் என்ன அப்படின்றத இந்த பாடத்துல நம்ம பார்க்கலாச்சுங்களா? மிக முக்கியமாக ஒரு கேள்வி நம்ம என்ன கேட்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாருமே எங்கே போகணும்னு ஆசைப்படுறோம்? பாருங்க, சிஸ்டர்ஸ் கையெடுத்தாங்க, மேல பரலோகத்துக்கு போகணும். எல்லாம் ஆசை இருக்குங்களா இல்லைங்களா? இருக்கு. அப்ப கொஞ்சம் சந்தோஷமா சொல்லுங்களேன். இல்லைங்களா? இருக்கிறோம் இல்லைங்களா? எங்க நம்ம பரலோகத்துக்கு போகணும். இப்ப பரலோகத்துக்கு போகணும் அப்படின்னா நமக்கு இருக்க வேண்டியதான குவாலிபிகேஷன் என்ன, தகுதிகள் என்ன? பரலோகத்துக்கு போகணுங்களா இல்லைங்களா? எல்லாருக்குமே இஷ்டம் இல்லைங்களா? நான் எப்படினாலும் என்ன போயிடுங்க, கர்த்தரோடு கூட இணைந்து அவர்கிட்ட இருக்கணும் அப்படின்ற ஆசை. ஆனா அங்க போனா நமக்கு இருக்க வேண்டியதான தகுதிகள் என்ன? பாருங்க, சில தகுதிகள் எல்லாம் ஸ்லைட்ல பார்க்கலாம். பாருங்க, நல்லா என்கிட்ட பணம் இருக்கு. என்ன இருக்குங்க, எவ்வளவு இருக்கு அப்படின்னா ரொம்ப பணம் இருக்கு. பரலோகம் போயிடலாங்களா? போக முடியாது. சரி, ஓகே. நல்ல பலன் இருக்கு, ஸ்ட்ரென்த் பார்த்தா எப்படி இருக்கிறவங்க,
நல்லா ஜிம்க்கெல்லாம் போயிட்டு பாடியெல்லாம் ரெடி பண்ணிட்டு இல்லைங்களா, கை காலெல்லாம் பாக்குறேன் இல்லைங்களா உலகத்துல, அந்த மாதிரி இருந்தா பரலோகத்துக்கு போக முடியுங்களா? பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னும் நல்ல வீடு இருக்கு, அருமையா பாக்கிறதுக்கு, தேவன் மேல இருந்து பார்த்தான்னா நல்ல வீட்டுல இருக்காரு இவரு, நல்லா அவரை நம்ம பரலோகத்துக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு வருங்களா? இல்ல. நீங்க ஆன்சர் பண்ணுங்களான்னு ஜல்தி போயிடலாம். இல்ல. சரி, ஓகே. நல்லா அழகா இருக்க, பார்த்தா எப்படி இருக்குங்க, நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்க, அது ஆண்களா இருக்கலாம் பெண்களா இருக்க, நான் அழகா இருக்கிறேன், அதனால நானு பரலோகம் போயிடலாமா? இல்ல. இல்ல, நான் நல்லா படிச்சிருக்கேன், டாக்டர் ஆயிட்டேன், நல்லா என்ன சொல்றேன் PhD என்னன்னா இருக்கு இல்லைங்களா உலகத்துல, அதெல்லாம் நல்லா படிச்சு பட்டதாரி ஆயிட்டு இருக்கேன், நல்லா ஞானம் நல்லா படிச்சிருக்கேன். உதாரணத்துக்கு நம்ம ஸ்பிரிச்சுவலாவே எடுத்துக்கலாம், நல்லா படிக்கிறேன், பைபிள் படிக்கிறேன், அப்புறமா வால்யூம்ஸ் படிக்கிறேன், அப்புறமா சொல்லுங்களேன் அநேக புக்ஸுகள் படிக்கிறேன், இல்ல ஆவிக்குரிய விதத்துல எல்லாம் படிச்சுட்டேன், தேவன் பத்தி எல்லாத்தையும் படிச்சுட்டு நீங்க ரீப்ரின்ஸ் நம்பர் ஏறக்குறைய 5000 பேஜஸ் என்ன பண்ணீங்க படிச்சிட்டீங்க, அதனால நானு கூப்பிட்டுருங்களா? இல்ல, என்கிட்ட நான் நல்ல பணம் இருக்கு, நல்ல வசதிகள் இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்றேன், ஏழைகளுக்கு உதவி பண்றேன், டொனேஷன், அந்த வேலையெல்லாம் பண்ணுவார் இல்லைங்களா, டொனேஷன் பண்றது, டொனேஷன் பண்ணிட்டே இருக்காருங்க, தன்னுடைய சொத்தெல்லாம் வித்து எல்லாம் பண்றாருங்க. பரலோகத்துக்கு எவ்வளவா போக முடியாதுங்களா? அப்ப அது பண்ணக்கூடாதுங்களா? அப்போ எந்த காரியத்தை நம்ம செஞ்சா பரலோகத்துக்கு போவோம்? பாருங்க, ஒரு கேள்வி, இதை வேணா இங்கிலீஷ்ல இருக்கு, இங்கிலீஷ்ல இந்த கேள்வி என்ன கேட்கிறாரு அப்படின்னா, படிக்கிறீங்களா சிஸ்டர்? Can one consecrate and have a service sacrifice accepted as evidenced by the Spirit's begetting and not be in the race? ஓகே, நீங்க இந்த கேள்வி என்ன இருக்குன்னா, ஒருத்தர் வந்து என்ன ஆயிட்டாருங்க, பிகாட்டன் ஆயிட்டாருங்க, ஆச்சுங்களா? பிகாட்டன் ஆயிட்டாருன்னா ஜெனிப்பிக்கப்பட்டாரு, ஜெனிப்பிக்கப்பட்டாயிடுச்சு, அவர் அந்த இடத்துக்கு வந்திருக்காரு, இப்போ அவர் தொடர்ந்து போகணுமா அப்படின்றத வந்துட்டு என்ன பண்றாருன்னா கேள்வியா கேட்கிறாங்க. அதுக்கு பதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றாங்க? I would say no. I will say no. நம்ம அந்த ஜெனிப்பிக்கப்பட்டது முடிஞ்ச உடனே நம்ம பரலோகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சில எவிடன்ஸ் என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. எவிடன்ஸ் எல்லாம் நீங்க படிச்சுங்க. நமக்கு அந்த ப்ளூ மார்க் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அங்கே அந்த எல்லோ மார்க்ல இருந்து மட்டும் படிச்சா and that he had a new mind, a new disposition. பாருங்க, அங்க என்ன சொல்லிட்டாருன்னா, ஒருத்தர் வந்துட்டு அந்த ஒரு தகுதி பெறுவதற்கான காரணம் என்னன்னா, ஒரு நியூ மைண்ட் அவங்களுக்குள்ள உருவாகணும். அந்த நியூ மைண்ட் என்ன ஆகும் அப்படின்னா, the mind of Christ, கிறிஸ்துனுடைய சிந்தைக்கு என்ன பண்ணணுங்க, அது கொண்டு போகணும். பாருங்க, தமிழ்ல கூட இருக்கு, பாருங்க தமிழ்ல வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, அங்க படிங்க சிஸ்டர், கொஞ்சம் டிரான்ஸ்லேட் இது இருக்கும். ஓகே, அப்போ இங்க கூட அந்த கருத்தா சொல்ல வரோம். என்ன அப்படின்னா, நம்ம கிறிஸ்துவினுடைய சிந்தையை பெற்றுக் கொள்ளாவிட்டால் என்ன பண்ண முடியாதுங்க, என்ன பண்ண முடியாது, போக முடியாது. எங்க போக முடியாது? பரலோகத்துக்கு போக முடியாது. ஓகே, நமக்கு மிக முக்கியமாக சில கேள்விகள் என்ன அப்படின்னா, பாருங்க ஒரு வசனம் படிக்கலாம். எரோமியா, இந்த வரி படிச்சுங்க சிஸ்டர். இவை அனைத்தும் தேவன் அவரை ஏற்றுக்கொண்டதற்கும் அவர் ஒரு புதிய மனதையும் புதிய மனப்பாங்கையும் பெற்றிருப்பதற்கும் பரிசுத்த ஆவியினால் மறுபிறப்பு அடைந்த பிறகு அவர் கிறிஸ்துவின் சிந்தையை, அதாவது மனதை பெற்றுக்கொண்டதற்கும் சான்றுகளாகவோ அல்லது நிரூபணங்களாகவோ அமைகின்றன. பாருங்க என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்துவின் சிந்தை பெற்றுக்கொள்வதற்கு சான்றுகளாக அது இருக்குது அப்படின்னு சொல்ற. அப்போ தேவன் என்னதான் பண்றாரு அப்படின்னா, எரோமியா 17ஆம் அதிகாரம் 10வது வசனம், கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பலன்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராய்கிறவர். பாருங்க, இப்போ தேவன் என்னத்தை பார்க்கிறார் அப்படின்னா, நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவரும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருகிறவருமாய் இருக்கிறேன். உள்ளிந்திரியங்கள்னா என்னங்க கனவுல?
நமக்குள்ள இன்ன ஓடிட்டு இருக்கு, இன்னத்தை நம்ம சிந்தித்து கொண்டு இருக்கிறோம், எதை நம்ம நாடி கொண்டு இருக்கிறோம் அப்படின்றத என்ன பண்றாருங்க, என்ன பண்றாருங்க, பாக்குறாரு. இப்ப நம்ம கிட்ட பணம் இருக்கு, நல்ல வீடு இருக்கு, நல்லா நான் படிச்சிருக்கேன், இல்லைன்னா வந்துட்டு நல்லா அழகா இருக்கேன், இல்லைன்னா என்ன என்ன ஆயிட்டு இருக்குங்க, நல்லா நான் தானம் தர்மம் பண்றேன், அதை வந்துட்டு என்ன பண்றது இல்லைங்க தேவன் பாக்குறது இல்லை. அவர் பாக்குறது என்ன அப்படின்னா அவங்களுடைய இருதயம் அது எதை வந்துட்டு யோசித்துட்டு இருக்கு, உங்களுடைய இருதயம் எதை வந்துட்டு நோக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்றத என்ன பண்றாருங்க இங்க நம்முடைய தேவன் பார்க்கிறவராக இருக்காரு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா விஞ்ஞான பூர்வமாக இல்லைங்களா, விஞ்ஞான பூர்வமாக நம்முடைய சிந்தை எப்படி உருவாகுது, விஞ்ஞான பூர்வமாக வச்சுங்களா, விஞ்ஞான பூர்வமாக நம்முடைய சிந்தை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்துட்டா, நெக்ஸ்ட் அத கிறிஸ்துவின் சிந்தையாக எப்படி மாற்றுறது அப்படின்றத என்ன பண்ணிடலாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்முடைய சிந்தை எப்படி உருவாகுது அப்படின்றதுக்கு பாருங்க, இல்ல அப்போஸ்தலர் வந்துட்டு சில வார்த்தைகளை வந்து சொல்றாருங்க, வேணா அது படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் எப்படி இருக்காரு, திவ்ய சுபாவத்துல இருக்காரு. அவர் இருக்கிற மாதிரி நம்மளும் ஆகணும் அப்படின்னா நாமும் அவரை போல அவருக்கு ஒப்பா இருப்போம். இப்போ அவரை போய் சந்திக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி ஆயிட்டு இருக்கணுங்க, அவரை போல ஆயிட்டு இருக்கணும், ஒப்பா ஆயிட்டு இருக்கணும், கிறிஸ்துவின் சிந்தை உங்களுக்குள்ள உருவாயிட்டு இருக்கணும். பாருங்க, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். தன்னை 3ஆம் அதிகாரம் 10வது வசனம். தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாக பூரண அறிவடையும்படி. பாருங்க எவ்வளவு கிளியர் சொல்றா, தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயல் அப்படி சொல்றாரு. அப்போ இந்த உலகத்துல மனுஷனா இருக்கிற ஆதாமுடைய சந்ததியில அவர் என்ன ஆயிட்டுக்கிறாருன்னா தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு என்ன ஆயிட்டுக்கிறாருங்க, ஒப்பாயிட்டு இருக்காருங்க. பாருங்க இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 கொரிந்தியர் 2:16. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. பாருங்க, எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கு. இப்போ அப்போஸ்தலருடைய எழுத்துக்கள் எல்லாமே பார்க்கும்போது அவங்க என்னதான் சொல்றாங்கன்னா, எங்களுடைய சிந்தை, எங்களுடைய ரூபம் எல்லாமே எப்படி ஆயிட்டுக்குதுங்க, கிறிஸ்துவை போல ஆயிட்டுக்குது, சிருஷ்டித்தவருக்கு சாயலுக்கு ஒப்பாக ஆயிட்டு இருக்கு. இப்போ நம்ம கிறிஸ்துவின் சாயலை எப்படி உருவாக்குறது அப்படி என்றதுக்கு முன்னாடி நம்ம சிந்தையை எப்படி உருவாக்குறது அப்படின்னு என்ன பண்ணிடலாங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ள நம்ம கடந்து போலாம். பாருங்க, நம்முடைய சிந்தை எப்படி உருவாகுது அப்படின்றத நம்ம படிக்கலாம். சிந்தை என்பது ஒரு விஷயம் அல்ல. சிந்தை என்றது ஒரு விஷயம் இல்ல அப்படின்னா, சிந்தை என்றது ஏதோ ஒரு மெசேஜ் அப்படின்னு நினைச்சுக்காதீங்க. அது மூளையில் நடக்கும் ஒரு செயல்முறை. பாருங்க, இது வந்து எங்க நடக்குதுங்க, நம்முடைய மூளை, நம்முடைய பிரெயின்ல நடக்கக்கூடிய செயல்முறைகள். அப்போ நம்முடைய மூளையில என்ன ஆயிட்டுக்குதுங்க, ஏதோ ஒரு செயல் நடந்துட்டு இருக்கு. அப்புறமா அது எப்படி உருவாகிறது என்று படிப்படியாக பார்ப்போம். பாருங்க, அது எப்படி உருவாது அப்படின்றத என்ன பண்ணலாங்க, ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்னொன்னா நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் முதல் உணர்வுகள் மூலம் தொடக்கம். பாருங்க, அது எப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த சிந்தை எப்படி உருவாகுதுன்னா உணர்வுகள் மூலமாக தொடக்கம். அது எப்படின்னா நாம் பார்க்கிறோம். இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா, பார்க்கும்போது அந்த தகவல்ல என்ன பண்ணுது, கண் மூலியமாக நம்முடைய சிந்தைக்கு மெசேஜ் போதுங்க. என்னெல்லாம் பார்க்கிறோம், என்னென்னவோ பார்க்கிறோம் இல்லைங்களா, லிஸ்ட் போட்டா புக்கு பத்தாது, அவ்வளோ என்ன பண்ணிக்கிறாருங்க, பார்த்ததெல்லாம் என்ன இருக்குங்க உள்ள படமாக ஸ்டோர் ஆயிடுச்சு இல்லைங்களா. நம்ம பாக்குறோம் இல்லைங்களா, ஏதோ ஒண்ணு புதுசா பார்க்கும்போது என்ன பண்ணுவோம், இது நம்முடைய பிரெயின்ல அது இல்லையா கேட்போம் இல்லைங்களா, இது என்ன அது அப்படின்னு கேட்போம். கேட்ட உடனே காதுல இருந்து என்ன ஆயிடுங்க,
மற்றவருடைய தகவலை கேட்டு இதுதான் அப்படின்றது என்ன பண்ணிடும், சிந்தைக்குள்ள அதை பதுக்கி வைக்கும். அதான் வந்துட்டு நம்ம பார்க்கிறோம். அப்புறமா கேட்கிறோம், கேட்கிறோம், தொடுகிறோம், தொடுகிறோம், நுகர்கிறோம், நுகர்கிறோம். பாருங்க, பார்க்கிறோம். பாருங்க, அந்த பார்க்கிறோம் அப்படின் போது பார்க்கக்கூடியது இல்லைங்களா? என்னென்னத்தெல்லாம் பார்க்கிறோமோ அதெல்லாம் என்ன ஆயிடுதுங்க, ஸ்டோர் ஆயிடுது. பூவு இல்லைன்னா இயற்கை ரீதியா இருக்கக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்க என்ன பாருங்க, அது என்ன ஆயிடுங்க, அது வந்து நம்ம சிந்தைக்குள்ள பிரெயின்ல ஸ்டோர் ஆயிடும். ஆச்சுங்களா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், கேட்கிறோம். என்னென்னத்தை கேட்கிறோம், என்னென்னத்தோ கேட்கிறோம் இல்லைங்களா? ஆனா நம்ம கேட்கறது தேவனுடைய வார்த்தையை கேட்டே இருப்போம். கேட்கறதெல்லாம் என்ன ஆயிடுங்க, ஸ்டோர் ஆகும். ஸ்டோர் ஆகுதுங்களா? ஸ்டோர் ஆயிட்டு ஸ்டோர் ஆகுது. அப்புறமா ஸ்டோர் ஆயிட்டே இருக்கு. எவ்வளவு ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, ஒரு சப்ஜெக்டை கேட்டு அந்த சப்ஜெக்ட் அப்படியே என்ன பண்ணலாங்க, சொல்லலாம். அந்த மாதிரி அதான் சொல்றாருன்னா, நம்ம பார்க்கிறது, நம்ம கேட்கறது, அப்புறமா நம்ம தொடுகிறது. நம்ம தொட்டு பார்க்கறோம் இல்லைங்களா, இது மெதுவா இருக்கு, இது ரொம்ப கெட்டியா இருக்கு, இது பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டா இருக்கு. கேக் பார்த்துட்டு சாப்பிட்ற, அது பார்த்த உடனே என்ன பண்ணிடுறோம், தொட்ட உடனே கேக் எப்படி இருக்குங்க பார்க்கறதுக்கு, இது சாஃப்டா இருக்கு, சாப்பிட்டா இது ரொம்ப ஹார்டா இருக்கு. அது அந்த தொடும் உணர்ச்சி இல்லைங்களா? அந்த தொடு உணர்ச்சினால அது என்ன ஆகுதுன்னா, நம்ம சிந்தைக்கு அது ஒரு மெசேஜாக கன்வெர்ட் ஆகுது. அப்புறமா நெக்ஸ்ட் பார்க்கும்போது நுகர்கிறோம். ஸ்மெல். ஸ்மெல் பண்ணும்போது என்ன ஆயிடுதுங்க, என்னென்னலாம் ஸ்மெல் வந்துடுதுங்க, நல்ல ஸ்மெல்லு, கெட்ட ஸ்மெல்லு, அப்புறமா ரெண்டே பாட்டுல முடிஞ்சிச்சு. என்னென்ன ஸ்மெல் அப்படின்னா, ஸ்மெல் வச்சே சிலர் என்ன சொல்லிடுவாருங்க, இது இதுதான் இல்லைங்களா? வீட்டுல சகோதரிமார்கள் நல்லா பிரியாணி பண்றாங்க. சகோதரி வீட்டுக்குள்ள வந்தவொடனே என்ன சொல்லுவாருங்க, என்னம்மா இன்னைக்கு பாத்தீங்களா, என்ன ஆயிட்டுக்குதுங்க மூக்கு, அந்த ஸ்மெல்ல எடுத்துட்டு பிரெயின்குள்ள ப்ராசஸ் பண்ணிட்டுக்குதுங்க, மெசேஜா கன்வெர்ட் பண்ணிட்டுக்குதுங்க. என்ன அப்படின்னா, இதுதான் பிரியாணி, இந்த ஸ்மெல் இருக்கும், சென்ட் இந்த ஸ்மெல் இருக்கும், இந்த மாதிரி எல்லாத்தையும் ஸ்மெல் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டுக்குதுங்க, ஸ்டோர் பண்ணிட்டுக்குது. நீங்க என்ன வேணா இருக்கும், பிரெயின் எப்படின்னா, நீங்க என்ன கொடுத்தாலும் என்ன பண்ணிடுங்க, ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிட்டு நீங்க எது வேணும் அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்களோ அதை வச்சுக்கோ, எது வேண்டாம்னு நினைக்கிறீங்களோ அது என்ன ஆயிடுங்க, இல்லாம போயிடும். உதாரணத்துக்கு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, என்னங்க உதாரணத்துக்கு போன மாசம் ஞாயிற்றுக்கிழமை எக்லேஷியா வாரத்துக்கு முன்னாடி நாஸ்டா என்ன பண்ணோம் இருக்குங்களா? இருக்காது. ஏங்க? அதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல. இம்பார்ட்டன்ட் நீங்க எதுக்கு கொடுக்குறீங்களோ அது என்ன ஆயிடுங்க, பிரெயின்ல ஸ்டோர் பண்ணும். பின் மூளை, அப்புறமா முன் மூளை, இதெல்லாம் இருக்குங்க உள்ள. அந்த பின் மூளையில என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு ஸ்டோர் பண்ணும். நீங்க எப்போ அது இம்பார்ட்டன்ட் இல்ல அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது என்ன ஆயிடுங்க, நைட் நீங்க தூங்கும் போது delete பண்ணிடும். திட்டினா மட்டும் என்ன பண்ணுங்க, நீங்க இம்பார்ட்டன்டே சொல்ல வேண்டாம், ஆட்டோமேட்டிக்கா ஸ்டோர் பண்ணிடும். திட்டின உடனே என்ன ஆயிடுங்க, எந்த வருஷம் எவ்வளவு வருஷம் ஆயிட்டாலும் சரி, நீங்க அவர் என்ன திட்டினார் அவர் பார்த்த உடனே என்ன ஆயிடுங்க, அந்த வேர்டு வந்துடும். ஏங்க, அது அவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்குதுங்க அது பிரெயின் இல்லைங்களா? அதான் சொல்றாங்க, நம்ம என்னென்ன காரியம் பண்றோம் அப்படின்னா, அந்த இன்னொரு முறை சிஸ்டர், நம்ம இந்த தகவல்கள் இல்ல இல்ல நாம் பார்க்கிறோம், நாம் பார்க்கிறோம், கேட்கிறோம், தொடுகிறோம், அப்புறமா நுகர்கிறோம், அப்புறமா ருசிக்கிறோம். ருசிக்கிறோம் இல்லைங்களா? இதெல்லாம் என்ன ஆயிடுதுங்க, இதுதான் வந்து சிந்தை எப்படி உருவாகுது. இது வந்து ஜென்ரலா மனுஷனுக்குள்ள அந்த சிந்தை எப்படி உருவாகுது அப்படின்றது பாருங்க. இன்னொரு படி வந்து சொல்றாருங்க, அதை நம்ம படிக்கலாம். மூளை தகவலை செயலாக்குகிறது. பாருங்க, இப்போ மூளை என்ன ஆயிடுச்சுங்க, வந்ததெல்லாம் எடுத்துட்டு வந்துச்சுங்களா, இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுதுங்க, இப்போ செயலாக்க பண்ணுது. செயலாக்குறது என்னங்க, கேரக்டரா மாறுது. அங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, சில நியூரான்ஸ் இல்லைங்களா, நியூரான்ஸ் வந்து நம்முடைய பிரெயின்ல இருக்குங்க. இப்போ நம்ம எதை நம்ம பாக்குறோமோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கும்போது அந்த நியூரான்ஸ் என்னதுங்க, அப்படியே ஒரு படலம் அப்படின்னா ஒரு அச்சு மாதிரி ஒரு தகவல் என்ன பண்ணுதுங்க, உற்பத்தி பண்ணுதுங்க. நீங்க எதுக்கு இம்பார்ட்டன்ட் அந்த ஒரே செயலை நீங்க அப்படியே யோசிச்சே இருந்தீங்கன்னா, ஒரு படம் மாதிரி பிக்சரைஸ் பண்ணிட்டு நம்மளுடைய பிரெயின்குள்ள என்ன பண்ணிடுங்க, ஸ்டோர் பண்ணிடும். ஸ்டோர் பண்ணிடுச்சுன்னா நெக்ஸ்ட் அது என்ன ஆகுதுங்க, அவ்வளவு ஜல்தி போகாது. அந்த நியூரான்ஸ், அதாவது என்ன சொல்றேன்னா, அந்த நியூரான் அது வந்து ஷெல் பாடி ஒன்னு என்ன பண்ணுதுங்க,
கிரியேட் பண்ணுது. எப்படின்னா ஒரு நிகழ்ச்சி, ஒரு சம்பவம், இல்லைன்னா ஒரு ஸ்மெல் நம்ம பார்த்து இல்லைங்களா, பாக்குறோம், கேட்கிறோம், ஸ்மெல் பண்றோம், ருசி பண்றோம், இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க, அந்த நியூரான்ஸ் வாங்கிட்டு பிரெயின்குள்ள ஒரு பிக்சர் ஃபார்ம் பண்ணிட்டு என்ன ஆயிடுதுங்க, ஸ்டோர் பண்ணிடுது. இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒண்ணு என்ன பண்ணுதுங்க, ஸ்பெஷலா உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருது. அப்போ நெக்ஸ்ட் அந்த ஸ்லைட் படிங்க சிஸ்டர். மூளை அந்த தகவலை புரிந்து கொண்டு ஒப்பிடுகிறது. ஒப்பிடுகிறது. இது என்ன, இதற்கு என்ன அர்த்தம் என்று பாருங்க, வேலை செய்யும். இது என்ன, என்ன அர்த்தம் அப்படின்றது என்ன பண்ணுதுங்க, வேலை செய்ய ஆரம்பிக்குது. இதை எங்க பார்க்கலாம் அப்படின்னா நம்ம குழந்தைங்க கிட்ட கேட்கலாம். குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பா கிட்ட கேட்டுனே இருப்பாங்க, மம்மி இது என்ன, டாடி இது என்ன, கேட்டுனே இருப்பாங்க. ஏங்க, அவர் பிரெயின்ல இத பத்தி தகவல் இல்ல, இல்லீங்களா? ஒரு நெருப்பை பாத்துற அது என்னன்னு கேக்குறாரு ஒரு முறை, இது நெருப்பு, இது தொடாத அப்படின்னா என்ன ஆயிடுங்க உள்ள பிரெயின்ல. அதான் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா, மூளை அந்த தகவலை புரிந்து கொண்டு ஒப்பிடுகிறது. ஒப்பிடுது அப்படின்னா இது இதுவா என்ன பண்ணுதுங்க, கம்பேர் பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுதுங்க, இது என்ன, இதற்கு என்ன அர்த்தம் என்று வேலை செய்யும். இப்போ இது என்னன்றதை என்ன பண்ணுங்க, தகவல் எல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணிட்டு. இது ஜென்ரலா நம்முடைய மூளைக்குள்ள நம்முடைய சிந்தை உருவாக்கக்கூடிய தன்மை. இப்படிதான் நம்முடைய சிந்தையில என்ன ஆகுதுங்க, உருவாயிட்டே இருக்கு. பாருங்க, இன்னும் படிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த ஒரு நியூரான் ஆயிட்டோன்னே ஒரு எக்ஸாம்பிள் ஒண்ணு கொடுக்குறாருங்க, அது என்ன படிங்க. நினைவுகள் சேர்க்கை, மெமரி. நம்முடைய இப்போ இந்த மெமரி இருக்குங்களா, இப்போ ஸ்டோர் ஆயிடுச்சுங்களா, இந்த ஸ்டோரேஜ் வந்து எப்படி நமக்கு செயல்பட ஆகுது அப்படின்னு தான் காட்டுறாங்க. நம்முடைய பழைய அனுபவங்கள், நினைவுகள், இதை மூளை பயன்படுத்தி புதிய சிந்தையை உருவாக்குகிறது. பாருங்க, இப்போ நம்முடைய அனுபவங்கள் எல்லாம் வச்சுச்சிங்களா, எல்லாத்தையும் வச்சு புதிய ஒரு சிந்தையை உருவாகுது. அப்படின்னா அந்த நியூரான் என்ன பண்ணுதுங்க, நம்முடைய பிரெயின்ல நீங்க எவ்வளோ யோசித்தாலும் சரி, நீங்க எவ்வளோ நீங்க அந்த இம்பார்ட்டன்ட் கொடுத்தாலும் சரி, பிரெயின்ல என்ன பண்ணுங்க, இந்த சூப்பர் கம்ப்யூட்டர் நம்முடைய பிரெயின் மூளை இருக்கு இல்லைங்களா, இந்த மூளையில எவ்வளோ வேணும்னாலும் என்ன பண்ணலாங்க, ஸ்டோர் பண்ணலாம். நம்ம ஸ்டோர் பண்றது ரொம்ப கம்மி தான் என்ன பண்றோம், பிரெயின்குள்ள ஸ்டோரேஜ் வைக்கிறோம் வச்சுங்களா. இப்போ என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த படிங்க சார். உதாரணம் பாருங்க, உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா, இந்த அனுபவங்களை வச்சு எல்லாம் ஸ்டோரேஜ் ஆயிடுச்சுங்களா. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு நாயை பார்த்தால், பாருங்க, நீங்க உதாரணத்துக்கு ஒரு நாயை பாக்குறீங்க. ஒரு நாயை பார்க்கும்போது ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஓடும் சிந்தை. ஒருத்தருக்கு என்ன ஆகுங்க, நாயை பார்த்த உடனே பயம் வந்துடும், கடிச்சிட்டோம் அப்படின்னு. சிலருக்கு ரொம்ப அன்பா, ஏங்க அவருக்கு ஏன் பயம் வந்துச்சு, இவருக்கு ஏன் அன்பு பாசம் வருதுங்க, அவரு தன்னுடைய அனுபவத்துல இருந்து என்ன பண்ணிருக்காருங்க, அந்த மெமரியில இருந்து எடுக்கிறார். நாயை பார்த்த உடனே அந்த நாய் என்ன ஆகுதுங்க, ஐயோ இது நம்மள கடிச்சிடும், ஏன்னா என்ன ஆயிட்டு ஃபர்ஸ்ட் கடிச்சிட்டு இருக்கோம், இல்லைன்னா யாரா கடிச்சத பார்த்துருப்பாரு. பிரெயின்ல என்ன அந்த நியூரான் அந்த நிகழ்ச்சிய பயமாக கன்வெர்ட் பண்ணி உள்ள என்ன பண்ணிக்குதுங்க, ஸ்டோர் பண்ணிக்குது. இன்னொருத்தருக்கு பாத்தீங்களா, அந்த நியூரான்ஸ் அது என்ன ஆயிடுதுங்க, அன்பு பாசமா வச்சு உள்ள ஸ்டோர் பண்ணிக்குது. படிங்க சார். நீங்கள் ஒரு நாயை பார்த்தால் முன்பிருந்த அனுபவம் நினைவுக்கு வரும், பயமா அன்பா என்று சிந்தனை உருவாகும். இந்த மாதிரி தான் ஒரு எக்ஸாம்பிள் இது. இந்த மாதிரி தான் எல்லா நிகழ்ச்சிகளும் என்ன ஆகுதுங்க, உருவாகுது, சிந்தை உருவாகுது. இப்போ ஒரு சகோதரனை பார்க்கும் போது ஒருத்தர் ரொம்ப அன்பா பாக்குறாருங்க, ஒருத்தர் ரொம்ப வெறுப்பா பாக்குற. பாருங்க எவ்வளவு கிளியரா வருது. ஏங்க உங்களுடைய நியூரான்ஸ் என்ன பண்ணுங்க, அந்த பிரதரை பத்தி ஸ்டோர் பண்ணிக்குது. என்ன ஸ்டோர் பண்ணிக்குதுங்க, என்ன ஸ்டோர் பண்ணிக்குதுங்க, இவரை பார்த்த உடனே கோவம் தான் வருது. ஏன்னா நியூரான்ஸ்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க, இவரு கோவக்காரர், இவரு இப்படியாப்பட்டவர் தான் பண்ணிக்கிறீங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. இன்னும் சிலருக்கு அன்பா இருக்காருன்னா அவரை எப்படி பார்த்திருக்காங்க, அந்த நியூரான் அந்த ஒரு நிகழ்ச்சிகள் அது வரும்போது இல்லைங்களா. பாருங்க, இதுதான் வந்து நம்ம மூளைக்குள்ள நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு, இங்க பாருங்க அந்த வேர்டு என்ன சொன்னா, ஷெல் பாடி சோமா பிரான்ச்சிங். நீங்க எந்த நிகழ்ச்சிகள் பண்ணாலும், எதை நீங்க யோசித்தாலும், எப்படி நீங்க அத இந்த காது கண்ணு மூக்கு வாய் வழியா கொண்டு போறீங்களோ, ஐம்புலங்கள்னு சொல்றீங்களா, இல்ல கொண்டு போயிட்டு எப்படி ஸ்டோர் பண்றீங்களோ, அது உங்களுக்கு கேரக்டரா என்ன ஆயிடுங்க, வெளியே வரும். இதுதான் வந்து ஒரு சிந்தையினுடைய, சிந்தை நமக்குள்ள எப்படி எப்படி உருவாகுது. இவ்வளவு வருஷம் எப்படி உருவாயிடுச்சுங்க பாருங்க. இந்த படத்துல நம்ம பார்க்கலாம், என்னன்னா மகிழ்ச்சி துக்கம் எல்லாமே என்ன ஆயிடுங்க, பிரெயின்குள்ள உருவாயிட்டு இருக்கு. அத தமிழ்ல ஒரு பழமொழி கூட சொல்லுவாருங்களா, அகத்தின் அளவு
முகத்தில் தெரியும். ஒருத்தர் அன்பான ஒரு உள்ள இருந்துச்சுன்னா அவருடைய முகத்துல என்ன ஆயிடுங்க, அது அப்படியே வெளிப்படையாக தெரியும் இல்லைங்களா? அத நம்முடைய சிந்தை என்ன பண்ணுது அப்படின்னா, நீங்க என்ன காரியங்களை நீங்க என்ன சொல்லி இந்த புலங்கள் இந்த 5 இருக்கு இல்லையா, கண்ணு மூக்கு வாய், இது மூலியமா அந்த இன்ஃபர்மேஷன் எப்படி ஸ்டோர் பண்றீங்களோ அப்படி என்ன ஆயிடுங்க, மெசேஜா கன்வெர்ட் பண்ணி உள்ள வச்சுட்டு என்ன பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அது செயலாக்க போகும். பாருங்க, இன்னும் ஒரு காரியம் பாருங்க, இத படிக்கலாம். நம்முடைய சிந்தனையை கட்டுப்படுத்தவும் காத்து கொள்ளவும் உதவும் முக்கிய உறுப்பு மூளைதான். பாருங்க, அப்போ நம்முடைய சிந்தையை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கும் எதுதான் ரொம்ப முக்கியமா இருக்குங்க, மூளை தான் காரணமா இருக்கு. ஏங்க மூளையில என்ன வந்துட்டுக்குதுங்க, இப்போ ஸ்டோர் ஆயிட்டு. என்னத்த ஸ்டோர் பண்ணிட்டுக்கிறீங்க, வேணும் தேவையில்லாது குப்பை விலை உயர்ந்தது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கிறீங்க, ஸ்டோர் பண்ணிக்கிறீங்க. இப்போ அந்த ஸ்டோரேஜ்ல இருந்து நீங்க எதனா ஒண்ணு செய்யணும் அப்படின்னா அங்க இருந்து என்ன பண்ணுங்க, மூளையில இருந்து கொண்டு வரோம். படிங்க சார். மூளையின் முக்கிய பங்கு. மூளைதான் சிந்தனையை உருவாக்குகிறது. பாருங்க, மூளை தான் சிந்தனையை உருவாக்குறது. அப்படின்னா இந்த ஐம்புலங்களை வச்சுட்டு ஒரு இமேஜ் கிரியேட் பண்றது எதுதாங்க, மூளை. அந்த நியூரான்ஸ் இல்லீங்களா, நேச்சுரலா அந்த ஒரு கெமிக்கல், அது என்ன ஆகுதுன்னா நமக்கு ஒரு இமேஜை வந்து கிரியேட் பண்ணி உள்ளது. அதான் முக்கியமா வந்து மூளை அப்படின்னு சொல்றாருங்க. நினைவுகளை சேமிக்கிறது, அதை வந்துட்டு சேர்த்து கூட என்ன பண்ணுங்க, ஸ்டோரேஜ் பண்ணி வைக்குது. அப்புறமா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துகிறது, முடிவெடுக்க உதவுகிறது. நீங்க முடிவெடுக்கிறது தான் உதவுதுங்க, மூளை தான். ஏங்க ஒரு டிசிஷன் அப்படின் போது ஒருத்தர் ஒரு மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுப்பாருங்க. ஒருத்தர் செய்யலாம் அப்படின்னு, ஒருத்தர் செய்ய வேண்டாம் அப்படின்னு, ஒருத்தர் என்ன சொல்லுவாரு, சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுப்பாரு. ஏங்க அந்த நிகழ்ச்சியினுடைய என்ன இருக்குங்க, அந்த ஒரு இமேஜ் கிரியேட்டர் இருக்குங்க. ஒருவேளை அந்த சம்பவத்தை அவர் கடந்து போனதுனால அந்த ஒரு சம்பவத்துக்கு என்ன பண்றாரு, சில நல்ல உதாரணங்கள் கொடுக்குறாரு. இன்னும் சிலர் வந்து ஒரு கெட்ட உதாரணம் கொடுக்குறாரு. ஏன்னா அந்த கெட்ட ஒரு அனுபவத்துக்குள்ள அவரு கடந்து போயிருப்பாரு. இப்படிதான் என்ன ஆகுதுன்னா நம்முடைய மூளை நமக்கு சிந்தையாக உருவாகுது. இன்னும் நம்ம படிக்கலாம். சிந்தனையை உருவாக்குவது யார்? பாருங்க, சிந்தனையை உருவாக்குவது யார்? மூளைதானா இல்லனா இருதயமா? இப்போ இருதயம் சிந்தனையை உருவாக்குதா இல்ல மூளை சிந்தனையை உருவாக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இரண்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது, ஆனால் அவற்றின் பங்கு வேறுபடும். பாருங்க, ரெண்டுத்துக்குமே என்ன இருக்குங்க, சம்பந்தம் இருக்கு. எதுக்கு? இருதயத்துக்கும் மூளைக்கும். ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு அநேக சயின்டிபிக்கா என்ன சொல்றேன்னா, ஹார்ட் என்ன பண்ணுங்க, அதோடைய வேலை என்னங்க, பம்பிங் பண்ணும். அப்படியே பம்பிங் பண்ணிட்டே இருக்கும், அவ்வளவுதான் அதோட வேலை. அப்படிங்களா? இல்ல, பம்பிங் பண்றது மாத்திரமல்ல, நம்முடைய மூளையில என்ன ஒரு நிகழ்ச்சிகள் வருதோ அது கேரக்டரா வெளிப்படுத்த உதவுது எதுங்க, இருதயம். அதான் சொல்றாங்க, படிங்க. மூளை சிந்தனையின் மையம். பாருங்க, மூளை சிந்தனையுடைய மையம். சிந்தனை இருக்கு இல்லைங்களா, அதுல வந்து ஒரு பக்கமா எது இருக்குங்க, மூளை இருக்குது. மூளைதான் நேரடியாக சிந்தனையை உருவாக்குகிறது, முடிவெடுக்கிறது. இருதயம் உணர்ச்சி தாக்கம். பாருங்க, இருதயம் உணர்ச்சி தாக்கம் அப்படின்னா எமோஷன். அப்படின்னா சிந்தை ரெடி ஆயிடுச்சு, இப்ப அதை வெளிப்படுத்தணும் அப்படின்னு அதுக்கு எது உதவியா இருக்குங்க, இருதயம் தான் இருக்குங்க. பாருங்க, இப்ப நம்ம எங்க எதுக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா பாருங்க, சில இமேஜஸ் ரெண்டும் சேர்ந்து என்ன பண்ணுதுங்க, வாழ்க்கையில பயணம் செய்யுது. எது? இருதயமும் மூளையும். இப்போ மூளையுடைய வேலை என்ன அப்படின்னா, வர தகவல்கள் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிடுதுங்க, ஸ்டோர் பண்ணிடுது. ஹார்ட் என்ன பண்ணுதுங்க, அந்த ஸ்டோர் பண்ணத நம்முடைய ஆக்ஷன்ஸ் ஆக்ஷன் அப்படின்னா நம்ம செயலாக என்ன பண்ணுதுங்க, வெளிப்படுத்துது. உதாரணத்துக்கு வந்துட்டு திடீர்னு பயந்துட்டோம், என்ன ஆயிடுங்க, பயந்தோடனே என்ன ஆகுதுங்க, ஹார்ட் பீட்டு ஜாஸ்தி ஆயிடுது. கையெல்லாம் என்ன ஆயிடுதுங்க, நடுக்கம் வருது. எங்க இருந்து வருது? மூளையிலிருந்து வருதுங்களா? ஹார்ட் என்ன ஆயிடுச்சுங்க, இப்போ பதட்டம் ஆயிடுச்சு. பதட்டம் ஆனதுனால நம்முடைய செயல்கள் என்ன ஆகுதுங்க, நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய செயல்கள் என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் தடுமாற்றம் வருது. அதான் சொல்றாங்க, சிந்தையில ஸ்டோர் ஆவறத செயல்படுத்துறது எதுங்க, இருதயம். நம்ம வேதாகமத்தை எவ்வளவு அருமையா வேதாகமத்துல பார்க்கும்போது பாருங்க, இந்த ஒரு வார்த்தையை நம்ம படிக்கலாம். தமிழ்ல படிக்கணும். ஒரு மண்டலம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி ஒரு மண்டலம் என்ன சொல்றாரு அப்படின்னா,
ஒரு செயலை வந்துட்டு, இது உலக ரீதியாக யோகால சொல்லக்கூடிய ஒரு எக்ஸசைஸ். என்ன அப்படின்னா, நீங்க ஒரு செயலை 40 இருந்து 48 நாள் செஞ்சிட்டீங்கன்னா, ஒரு மண்டலம், ஒரு ரவுண்டு 40 இருந்து 48 நாள் செஞ்சிட்டீங்கன்னா, அது என்ன ஆயிடும்னா உங்களுடைய கேரக்டர் ஆயிடும். உதாரணத்துக்கு வந்துட்டு 6 மணிக்கு எழணும் இல்லைங்களா? 6 மணிக்கு எழணும் அப்படின்னு ஒரு 40 நாள் 6 மணிக்கு நீங்க எழுந்துட்டீங்கன்னா 41வது நாள் என்ன ஆயிடுங்க? ஆட்டோமேட்டிக்கா எழுச்சிக்கும். கரெக்டுங்களா? 48 நாள் ஆயிடுச்சுங்களா உங்களை யாரும் எழுப்புறது வேண்டாம். ஒரு 10 நாள் அலாரம் ஆயிட்டா 11 நாள் ஆயிடுங்க. அலாரம் அடிக்கலைன்னா கூட தூக்கம் போயிடும் ஆச்சுங்களா? அந்த மாதிரி இது வந்து சயின்டிபிக்கா, இது வேதத்துல இல்ல, சயின்டிபிக்கா உலக ரீதியில சொல்லக்கூடியதான ஒரு காரியம். என்ன அப்படின்னா, ஒரு 40 இருந்து 48 நாள் நீங்க ஒரு காரியத்தை செஞ்சிட்டீங்களானா அந்த காரியம் என்ன ஆயிடும்னா உங்களுடைய பாடியில அது வந்து செயலா ஆயிடும் இல்லைங்களா? இப்போ நம்ம எல்லாம் கான்செக்ரேட் நாங்க உடன்படிக்கை செஞ்சோம். எவ்வளவு வருஷம் ஆச்சு? எவ்வளவு வருஷங்க? 5, 10, 15 அப்படியே போயிட்டே இருக்குங்க. ஆனா சயின்டிபிக்கா பார்க்கும்போது உங்களுடைய சிந்தை நீங்க சிந்தையை ஆட்கொள்ளணும். சிந்தையை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கன்னா எவ்வளவு நாள் போதுங்க? எவ்வளவுங்க? 40 இருந்து 48 நாள் இருந்தா போதும். உங்களுடைய சிந்தை என்ன பண்ணிடலாம், நீங்க கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்துடலாம். நம்ம பேசுறதா இருக்கலாம், நம்ம பாக்குறதா இருக்கலாம், நம்ம எதுவா இருக்கலாம், சிந்தை உருவாது இல்லைங்களா? இந்த சிந்தையை கண்ட்ரோல் பண்றதுக்கு எவ்வளவு நாள் வேணுங்க? 48 நாள் வேணும். ஆனா கிறிஸ்துவின் சிந்தை உருவாயிருக்கா அப்படின்னா ஏங்க நம்ம இன்னத்தை பார்த்துட்டு இருக்கோம், இன்னத்தை கேட்டுட்டு இருக்கோம், அதன்படிதான் நம்முடைய சிந்தை ஆயிடுங்க, தகவலை வச்சு உருவாக்கும். ஆனா வேதத்துல பார்க்கும்போது அதான் சொல்லிட்டாருங்க பாருங்க, படிங்க சார் இந்த வசனம், நம்ம மெயின் டெக்ஸ்ட். மாம்சம் ஆவிக்கு விரோதமாக பாருங்க, இப்போ என்ன ஆயிடுங்க, மாம்சம் ஆவிக்கு விரோதமாக செயல்படுது. அப்போ மாம்சம் ஆவிக்கு விரோதமா செயல்படுது அப்படின்னா சிந்தையில மாம்சீக காரியங்களை என்ன பண்ணுகிறோம், அதிகமா ஸ்டோர் பண்ணிக்கிறோம். இப்ப புதுசா ஒரு சிந்தை என்ன இருக்குங்க, இப்போ உருவாகுது. அப்புறமா ஆவி மாம்சத்துக்கு அந்த விரோதமாக சிந்தை ஆவிக்கு விரோதமா என்ன பண்ணுதுங்க, இச்சிக்கிறது. ஆனாலும் என்ன ஆயிடுதுங்க ரெண்டு பேருக்கும்? காரணம் என்ன? காரணம் என்னங்க? நமக்குள்ள இந்த நியூரான்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த நியூரான் ஒரு படலமா நமக்குள்ள இனத்த நம்ம சாப்பிடுறோம், இனத்த நம்ம யோசிக்கிறோம், அது என்ன பண்ணுது, அதிகமா ஸ்டோர் பண்ணிட்டுக்குது. எது அதிகமா ஸ்டோர் பண்ணிருக்கோ அதுதான் என்ன ஆயிடுங்க, செயலாக வெளியே வரும். இப்போ நம்முடைய மிக முக்கியமான வேதத்துல பார்க்கும்போது பாருங்க, வேதத்தை வசனங்களை நம்ம பார்க்கும்போது படிங்க, நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, பாருங்க, அவருடைய இருதயத்துடைய நினைவு எப்படியோ. யாருடைய இருதயம்? ஒரு மனுஷன். நம்முடைய இருதயத்துடைய நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கா. கரெக்டுங்களா? என்ன சொல்ல வர்றாரு? நீங்க என்ன யோசி உள்ள ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ, நீங்க என்னத்த கேட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்களோ அப்படிதான் நீங்க இருப்போம். கரெக்டுங்களா இல்லைங்களா? ஏன் அப்படின்னா நீங்க நல்ல தகவல்களை வச்சு நல்லதே நம்ம பிரெயின்குள்ள ஒரு என்ன இருக்கும், இமேஜ் கிரியேட் ஆயிட்டு இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த ஒரு நல்ல கர்த்தர் சொல்லும்போது சொல்றா இல்லைங்களா, நல்ல மரம் கெட்ட மரம் வார்த்தைகள் எல்லாம் கேட்கிறோம், ஆனா கனி கொடுக்கும் போது 2 கனியும் வருது. என்ன கனிக்கா? நல்ல கனியும் வருது, கெட்ட கனி. ஏன்னா நம்முடைய இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் அவரும் இருப்பாரு. நம்ம எப்படி இருக்கிறோமோ அப்படிதான் நம்முடைய இருதயம். ஆக்சுவலி இங்க அந்த இருதயம் அப்படின்னு சொல்றா இல்லைங்களா, இதை வந்து நம்ம மூல பிரதியில பார்க்கும்போது என்ன சொல்றாங்க, லேப், LAPE, லேப் அப்படின்னு சொல்றாங்க, சிந்தை. உங்களுடைய சிந்தை எப்படி இருக்குதோ அப்படிதான் நம்ம இருப்போம். இப்ப நம்முடைய சிந்தையை எப்படி உருவாக்குறது பாருங்க, சில இமேஜஸ் பார்க்கலாம் பாருங்க. எக்ஸாம்பிளுக்கு என்ன தெரியுதுங்க, ஒரு மரம் இருக்கு, பட்டு போய் இருக்கிற ஒரு மரம் இருக்கு ஆச்சுங்களா? அந்த வழியா வந்து ஒருத்தர் இந்த விறகு வெட்டி போறாரு. விறகு வெட்டி போகும்போது அந்த மரத்தை பார்த்து என்ன சொல்லுவாரு,
என்ன நினைப்பாரு? அந்த மரத்தை பார்த்தா அவருக்கு என்ன யோசனை வரும்? விறகு என்ன பண்ணலாங்க, கட் பண்ணி என்னென்ன பண்ணலாம், பிசினஸ் பண்ணலாம், வீட்டுக்கு கொண்டு போலாம் ஆச்சுங்களா. இதெல்லாம் அவர் மைண்ட்ல ஓடும். ஏன்னா அவருடைய வேலையே அதுதான். சரிங்களா. நெக்ஸ்ட் இன்னொருத்தர் போறார், அதே மரத்தை இன்னொருத்தர் போறாரு, போய் பாக்குறாருங்க. யார் அவரு? கார்பெண்டர். அவரு என்ன யோசிப்பாரு? அருமையா டேபிள் இருக்கு, அருமையான சேர் பண்ணலாம், ஏதோ அவருடைய பழைய தகவலெல்லாம் வச்சு இதை என்ன பண்றாருங்க, இதுல இதெல்லாம் செய்யலாம் அப்படின்றத யோசிப்பார் ஆச்சுங்களா. இன்னொருத்தர் வராருங்க, அவர் யாருங்க? ஆர்டிஸ்ட். அவர் என்ன யோசிப்பாரு? இந்த மரத்துல அருமையான ஒரு ஹார்ட், ஒரு வடிவம் அதுக்குள்ள பண்ணலாம், இவ்வளவு சைஸ் இவ்வளவு இருக்கும் போது இதுல ஒரு என்ன ஒரு உருவத்தை என்ன பண்ணலாங்க, ரெடி பண்ணலாம். பாருங்க நம்முடைய சிந்தை எப்படி வேலை பண்ணுது அப்படின்னா, ஒரே மரம் தான் மூன்று விதமான செயல். ஏங்க மரம் ஒண்ணுதான், ஆனா மூன்று பேருடைய வேலைகள் வெவ்வேறு. அதனால அவங்க யோசிக்கிறது எப்படிதான் யோசிக்கிறாருங்க சொன்னார் இல்லைங்களா. அவனுடைய சிந்தனை எப்படி இருக்கிறதோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படின்னா அவர் எதில பழக்கப்பட்டு இருக்கிறாரோ அது மாதிரிதான் அவர் என்ன பண்ண முடியுங்க. ஏன்னா அவர் என்ன யோசித்து என்ன செஞ்சாரோ அது கேரக்டரா என்ன ஆயிடுதுங்க, கேரக்டரா வந்துட்டு இருக்கு. அதான் ஒரு விறகு வெட்டி அவர் ஏன் கார்பெண்டராக யோசிக்க முடியல? ஏன்னா அவருக்கு பழக்கம் இல்ல, அவர் அதை செய்யல. ஒரு கார்பெண்டர் ஒரு ஆர்டிஸ்டா இல்லீங்களா, அவர் ஏன் செய்ய முடியல அப்படின்னா, ஏங்க அவர் அதை செய்யல. அப்போ நம்முடைய சிந்தையில நம்முடைய மூளை இதுல என்னெல்லாம் தகவலை நம்ம கொண்டு போய் வைக்கிறோமோ, என்னெல்லாம் நம்ம ஸ்டோரேஜ் பண்றோமோ அதெல்லாம் என்ன ஆயிடுங்க, நம்முடைய செயலாக மாறும். அதுதான் சொல்றாருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த ஒரு சிந்தைய இப்போ நம்ம உலக ரீதியா பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வேதத்தின் அடிப்படையில எல்லாம் பண்ணலாங்க. இந்த ஒரு சிந்தைய நம்ம எப்படி கட்டுப்படுத்துறது, how to practice, எப்படி நம்முடைய சிந்தையை நம்ம ஆக்டிவா ஆவிக்குரிய ரீதியில பிராக்டிஸ் பண்றது. பாருங்க அதுல முதல் ஸ்டெப் என்ன கொடுக்குறாரு அப்படின்னா, நீதிமொழிகள் 1:15. என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல். பாருங்க ஃபர்ஸ்ட் பிராக்டிஸ் என்ன கொடுத்தாருன்னா, என் மகனே நீ அவர்களோட வழி நடவாமல். யாரோட? யாருங்க? அவர் கூட போனா என்ன ஆயிடும்? தப்புங்களா? அவர் போனா அவர் என்ன தப்பு செஞ்சிருக்காரு, அவர் கூட இருக்க என்ன ஆயிட போகுது? அதான் சொல்லிட்டாருங்க, நீங்க அவர்களோட வழி நடவாமல் அப்படின்னா நீங்க அவங்க கூட போட போதும் உங்களுடைய சிந்தை என்ன பண்ணிடுங்க, அதை அப்படியே சேகரிச்சுட்டு தகவல் எல்லாம் எடுத்து என்ன பண்ணிடுங்க, இமேஜ் கிரியேட் ஆயிடும். ஒரு நாளைக்கு அது என்ன ஆயிடுங்க, செயலா மாறிடும். ஃபர்ஸ்ட் சொல்றாருங்க, என் மகனே நீங்க அவர்களோட வழி நடவாமல் உன் காலை அவர்கள் பாதைக்கு விளக்குவாய். அவ்வளவுதான். உங்களுடைய லைஃப் ஸ்டைல தயவு செஞ்சு அந்த பக்கம் போக விடாதீங்க. போனீங்களானா இந்த பக்கம் அழிவு போயிடும். பாருங்க இன்னும் சில வசனங்கள். 1 பேதுரு 1:14. நீங்கள் முன்னே உங்கள் அறியாமையினாலே பாருங்க, முன்னே நீங்க சில வேலைகள் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்களா, அறியாமையில எது தப்புன்னு தெரியாது, எது வலது கைக்கும் இடது கைக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியல. பாருங்களா, முன்னே நீங்கள் அறியாமையினாலே கொண்டிருந்த இச்சைகளின் படி இனி நடவாமல் நடந்தா என்ன ஆயிடுங்க, நடந்தா சொன்ன இல்லீங்களா, பிரெயின் இல்லீங்களா, நம்முடைய இமேஜ் உள்ள அந்த நியூரான்ஸ் நீங்க இந்த 5 வழியில நீங்க என்ன அனுப்பலாம் என்ன பண்ணிடுங்க, ஸ்டோர் பண்ணிடும். ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள், 2 பேரும் வித்தியாசமா வளர்றாங்க. ஒருத்தர் நல்லவரா இருக்காரு, ஒருத்தர் கெட்டவரா இருக்காரு. ஆனா அப்பா ஒருத்தர் தான். காரணம் என்ன? அவர் போன வழி, அவர் எந்த வழியில நடந்தாரு அந்த மாதிரி என்ன ஆயிட்டு உருவாயிட்டு இருக்காரு. ஒருத்தர் நல்லவரா இருக்காருன்னா
அந்த வழியா போயிட்டு என்ன பண்ணுகிறாருங்க, உருவாயிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் சொல்லிட்டாரு, அவங்க வழியில நீங்க என்ன பண்ணாதீங்க, நடக்காதீங்க. ரெண்டாவது சொல்லிட்டாருங்க, முன்னே இருந்த இச்சைகளை நீங்க என்ன பண்ணாதீங்க, பண்ணாதீங்க. பாருங்க. அப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு படிப்பினை கொடுக்குறாருங்க. நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 23வது வசனம். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை எவ்வளோ காத்துக்கொள். சொல்லிட்டாரு பாருங்க. எல்லா காவலோடும். காவல்னா என்னங்க? காவல் யார் காவலுங்க? வாட்ச்மேன். என்ன பண்ணுவாருங்க வாட்ச்மேன்? வாட்ச்மேன் என்ன பண்ணுவாருங்க? எங்க இருப்பாரு? இப்போ இருக்கிற வாட்ச்மேன் விடுங்க, மொபைல் வச்சு உட்காந்துக்கிறாரு. ஆக்சுவலி வாட்ச்மேன் எப்படி இருப்பாங்க? யாரோ உள்ள வரக்கூடாது, வித்தவுட் பர்மிஷன். யாரோட பர்மிஷன் இல்லாம உள்ள மேனேஜரோட பர்மிஷன் யாரும் என்ன பண்ணக்கூடாதுங்க, யாரையும் அனுப்ப கூடாது. அதான் சொல்றாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏன்னா அதினின்று ஜீவ ஊற்று புறப்படும். ஜீவ ஊற்று புறப்படுங்க. நீங்க அந்த காவல் வைக்காம விட்டுட்டீங்களா என்ன ஆயிடுங்க? வேலி அடிக்காத நகரம் என்ன ஆயிடுங்க? மதில் இல்லாத நகரம் பாலாயிடும். யாரெல்லாம் வந்துட்டு வாருங்க? எல்லாம் வந்துட்டு வாருங்க. மிருகத்துல இருந்து திருடனுங்க எல்லாரும் என்ன ஆயிடுவாருங்க, உள்ள வருவாங்க. வந்துட்டு என்ன பண்ணுவாரு, குடிப்பாருங்களா, ஃபர்ஸ்ட் என்ன பொக்கிஷம் இருக்கு அதை என்ன பண்ணிடுவாருங்க, தூக்கின்னு போயிடுவாருங்க. அதான் சொல்லிட்டாருங்க, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். பாருங்க நெக்ஸ்ட் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 26வது வசனம். என் மகனே, என் மகனே, உன் இருதயத்தை எனக்கு தா. எவ்வளவு சிம்பிளா சொல்லிட்டாரு இல்லைங்களா? இங்க எல்லாம் இருதயம் இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்துட்டு நீங்க மூல பிரதியில பார்க்கலாம். லாப்ஸ், LABE லாப்ஸ். அதுக்கு என்னன்னா சிந்தை, சிந்தைன்னு கொடுக்கலாம். அப்புறமா நம்முடைய சிந்தை, இருதயம் இதெல்லாம் வருது. ஆனா நம்முடைய பாடத்துக்கு ஒத்த பார்க்கும்போது நம்முடைய சிந்தை, என் மகனே உன் சிந்தனையை எனக்கு தந்துட்டு என்ன ஆயிடும், அவரு நான் பார்த்துக்குவேன், என்கிட்ட கொடுத்துடுங்க, நான் என்ன பண்றேங்க அது நல்லா. ஏங்க ஏன் அப்படி கேட்டாரு? ஏன் கேட்டாருங்க? நீங்க வச்சுக்கினா என்ன பண்ணிடுவீங்க, அத காணாம போயிட்டுருங்க, இல்லைன்னா அதை வந்து தப்பா வழி நடத்திடுவீங்க. அதனால நீ அதை என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொடுத்துடும் போ. அவர் என்ன பண்ண வருங்க, நல்ல அழகா இல்லைங்களா, ஒரு நல்ல ஒரு மெக்கானிக், நல்ல நாலேஜ் உள்ள மெக்கானிக் ஒரு பழைய ஒரு வண்டியை பார்த்தா என்ன சொல்லுவாருங்க, இது மட்டும் என்கிட்ட இருந்தா அதெல்லாம் டிங்கரிங் எல்லாம் பண்ணி டயர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி லைட் எல்லாம் போட்டு சும்மா புதுசா பண்ணுவேன். அந்த மாதிரி தான் சொல்றாருங்க. இப்போ உங்களுடைய இருதயம் என்ன ஆயிட்டுக்குதுங்க, இப்போ ரொம்ப பழைசாயிட்டுக்குதுங்க, பாக்குறதுக்கு அழகா இல்ல உங்களுடைய சிந்தனை. இப்ப அதை என்ன பண்ணுங்க, என்கிட்ட கொடுங்க, நான் என்ன பண்றேன், ஒரு மெக்கானிக் மாதிரி நீட்டா ரெடி பண்ணி என்ன பண்ணிடுவாங்க, கிறிஸ்துவின் சிந்தைக்கு கொண்டு போயிடுவேன். அதை வந்துட்டு மன்னாவில் நம்ம படிக்கலாம் பாருங்க. ஏப்ரல் 27ஆம் தேதி மன்னா, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. விலக்குறை, கிறிஸ்துவின் சிந்தையை உடையவனாய் இருப்பது என்பது பாருங்க, கிறிஸ்துவனுடைய சிந்தையை உடையவனாய் இருப்பது உண்மையில் நியாயப்படி போராடுவதற்குரிய ஒரு தேவையா இருக்கிறது. பாருங்க, அது நியாயமானது. அது எங்க கொண்டு போதுங்க, ஒரு பூரணத்துக்கு கொண்டு போகுது. யுகங்களை பற்றிய மாபெரும் தேவ ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவ சித்தத்திற்கு தாழ்மையுடனும் உண்மையுடனும் என்ன அருமையா சொல்றாரு அப்படின்னா, நம்ம தேவனுடைய சித்தத்துக்கும் அந்த ஒரு வெளிப்பாடுக்கும் நம்ம என்ன பண்ணணுங்க, தாழ்மையுடனும் உண்மையுடனும் கீழ்ப்படுகிறதும். உண்மையுடனும் கீழ்ப்படுகிறது. அந்த தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ணணுங்க, நம்முடைய சிந்தையை, இப்போ நம்முடைய சிந்தையை வந்து நம்ம என்ன பண்ணணுங்க, கட்டுப்படுத்தி கிறிஸ்துவின் சிந்தையாக மாறணும். அப்படி மாத்தணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட நீங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செயல்பாடு எதுனா தாழ்மை, அப்புறமா உண்மை. அந்த தாழ்மை, அந்த உண்மை, அப்புறமா படிங்க சார், கீழ்ப்படியுது. இப்ப இந்த தாழ்மை உண்மையாக நீங்க கீழ்ப்படியும் போது என்ன பண்ணலாங்க, உங்களுடைய சிந்தையை காத்து கொள்ளலாம். இது வந்து இந்த மன்னவன் நீங்க தொடர்ந்து நீங்க வீட்டுல கூட படிங்க, இந்த ஸ்லைட உங்களுக்கு ஷேர் பண்ண சொல்றோங்க. அப்புறமா நெக்ஸ்ட் இன்னொரு மன்னவல நம்ம
ஏப்ரல் 19ஆம் தேதி. இருதயத்தின் நிறைவினால் வாய் பாருங்க, பேசும். இருதயத்துடைய நிறைவால தான் வாயினாங்க பேசும். பேசும். ஏன் பேசும்? இருதயம்னா சிந்தை. இந்த இடத்துல சிந்தை போட்டுங்க. இப்போ உங்களுடைய சிந்தை என்ன யோசிக்குதோ அப்படித்தான் நீங்க என்ன பண்ணுவீங்க? பேசுவீங்க. ஏங்க என்னத்த நிரப்பிக்கிறீங்க? இப்போ யோசிங்க. எனக்கு தெரியாம நானு பேசிடுறேன், எனக்கு தெரியாம நானு கோவப்பட்டுறேன், எனக்கு தெரியாம நான் செய்ய வேண்டாம்னு நினைக்கிறேன், ஆனா செஞ்ச. என்னத்த நிரப்பிக்கிறோம்? அதை முக்கியப்படுத்திட்டு பின் மூளைக்கு சொல்லிட்டுக்கிறோம் இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு. அதனால அது என்ன பண்ணிட்டு எடுத்துன்னு போயிட்டு சேஃப்டியா லாக்கர்ல வச்சுருக்குதுங்க. நம்ம அந்த செயல்பாட்டுக்கு வரும்போது என்ன பண்ணுதுங்க? மூளை டக்குன்னு இருதயத்துக்கு கொடுத்துட்டு அது அப்படியே வார்த்தையாக வெளியே வருது. இப்ப படிங்க sister. நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து பாருங்க காட்டுகிறார். என்ன அருமையா சொல்லிட்டா இல்லைங்களா? நல்ல மனுஷனுடைய இருதயமாகிய சிந்தையிலிருந்து நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்ல பொக்கிஷத்தை என்ன பண்றாருங்க? நல்லவைகளை எடுத்து காட்டுகிறார். நல்லவைகளே எடுத்து கொடுக்குறாரு. இனா திட்டினாலும் இனா பேசினாலும் பொறுமையா. ஏங்க நல்லதையே யோசித்து இருந்திருக்காரு, நல்லதையே அந்த சிந்தனைக்குள்ள நல்லதையே என்ன பண்ணுகிறாருங்க? செய்கையா கொண்டு வந்துக்கிறாருங்க. அப்புறமா படிங்க sister. பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். விளக்கம். ஆகவே நமது முதல் கவலை இருதயத்தை பற்றியதாக இருக்க வேண்டும். எவ்வளவு அருமையா சொல்லிட்டாரு. முதல் வேலை, உங்களுக்கு முதல் வேலை என்ன தெரியுங்களா? ஃபர்ஸ்ட் வர்க் உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் ஜோரா சொல்லுங்களா? இருதயத்தை காக்கணும். சிந்தையை நீங்க காக்கணும். அப்புறம் மாஸ்டர், அதாவது அதன் பிரியங்களும் மனசார்புகளும் தெய்வீக கிருபையின் முழு கட்டுப்பாட்டின் கீழ் இருக்க வேண்டும். நீதி, இரக்கம், உதாரண குணம். எவ்வளவு சொல்லிட்டாரு பாருங்க. நீதி, இரக்கம், உதாரண குணம், சகோதர சிநேகம், அன்பு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். தேவனிடத்திலும் கிறிஸ்துவினிடத்திலும் எல்லாவற்றிற்கும் மேலாக கிறிஸ்துவினிடத்திலும் எல்லாவற்றிலும் மேலாக பயபக்தி. எவ்வளவு அருமையா சொல்லிட்டாங்க. உங்களுடைய இருதயத்தை ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க? காவல் காக்க. தயவு செஞ்சு உங்க இருதயத்தை நீங்க காவல் காக்குங்க. ஏன்னா அதுல இருந்தா நல்லதும் அதுல இருந்தா புறப்பட்டு வரும், கெட்டவைகளும் அதுல இருந்தா புறப்பட்டு வரும். ஏன்னா நீங்க எதை நீங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கீங்க அந்த மாதிரி தான் என்ன ஆயிடுங்க? உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்படும். சிந்தை அவ்வளவுதான், உள்ள இருக்கிறது அதுக்கு எதுவுமே தெரியாது, மூளைக்கு ஒண்ணும் தெரியாது. நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது மாதிரி தான் அவுட்புட் வெளியே வரும். அப்புறமா பரிசுத்த அலங்காரங்கள் எல்லாவற்றின் மேலும் ஊக்கமான அன்பு. எவ்வளவு அருமையா சொல்லிட்டாங்க. என்னென்ன காரியங்கள் இங்க சொல்லும் போது பாருங்க, ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லும் போது என்ன சொல்றேன்னா, அங்க என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா, கீழ்ப்படிதல், அப்புறமா நீதி, இரக்கம், உதாரண குணம், சகோதர சிநேகம், அன்பு, விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், அப்புறமா கர்த்தர் மேலேயும் பிதாவாகிய தேவன் மேலேயும் இருக்கிறதான பக்தி, அப்புறமா பரிசுத்த அலங்காரம். இவைகளை நீங்க அப்படியே நீங்க ஒரு பொக்கிஷமாக வைக்கும் போது உங்கள் சிந்தனை என்ன பண்ணிடலாங்க? சிந்தனையை காப்பாத்திடலாம். பாருங்க, இன்னொரு வார்த்தைகள் நம்ம படிக்கும் போது நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து. எவ்வளவு அருமையா சொல்றாரு. என் மகனே நீ என் வார்த்தைகளை காத்து. ஏன் சொல்றாரு காத்து அப்படின்னா? கன்னடால என்ன இருக்குங்க? நன்ன மகனே நன்ன மாத்துಗಳನ್ನು அனுசரிச்சு. ஏன் சொல்லிட்டாருங்க? என் மகனே என் வார்த்தைகளை காக்கணும். எதை நம்ம காப்போம்? எந்த பொக்கிஷம் நம்ம கிட்ட இல்ல, விடுங்க, அது வேற விஷயம். நார்மலா பொக்கிஷம் எல்லாம் எங்க வைப்போம்? சேஃப்டா ஹால்ல, டிவி, அங்க எதனா மோந்திரம் இல்லைன்னா நெக்லஸ் அதெல்லாம் இருந்தா நம்ம வச்சிருப்போம் இல்ல? உதாரணமா எங்க வைக்குவோம்? லாக்கர்ல வைப்போம். அந்த லாக்கரு வெளியே தெரியுங்களா? தெரியாது. எங்க வச்சிருப்போம்? லாக்கருக்குள்ள
இன்னொரு லாக்ல வச்சிருப்போம். என்னத்துங்களா? என்னத்த? சீக்ரெட் லாக்ல வைக்கும். என்னன்னா பொக்கிஷத்தை. அதான் காத்து அப்படின்னும் போது, தயவு செஞ்சு என்னுடைய வார்த்தை நீங்க காத்து அப்படின்னும் போது, நீங்க என்னுடைய வார்த்தையை நீங்க காக்கலையானா என்ன ஆயிடுங்க? உங்களுடைய சிந்தனையில வேறொரு வார்த்தை என்ன ஆயிடுங்க? ஸ்டோர் ஆயிடும். ஸ்டோர் ஆச்சுன்னா என்ன ஆயிடுங்க? அது உங்களுடைய கிரியைக்காக வெளிப்படுத்துறோம். அப்புறமா நெக்ஸ்ட், என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்து. எவ்வளவு அருமையா சொல்றாரு. தேவன் சொன்னா கரெக்டா சொல்லுவாரா தப்பா சொல்லுவாருங்க? அவர் தெரியுமா தெரியாதுங்களா? நம்மளை பத்தி நல்லாவே தெரியும் இல்லைங்களா? ரொம்ப நல்லா தெரியும் நம்ம எப்படியாப்பட்டவங்க அப்படின்றது. அதான் சொல்றாங்க, தயவு செஞ்சு என்னுடைய வார்த்தைகளை நீங்க காத்துங்க, என்னுடைய கட்டளையை உங்ககிட்ட பத்திரப்படுத்தும். பாருங்க, இன்னொரு மன்ன பகுதி நம்ம படிக்கலாம். பிப்ரவரி 3ஆம் தேதி, என் மகனே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. என் மகனே, என் என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். வசனங்களுக்கு உன் செவியை சாய். செவியை சாய். இன்னைக்கு ஆக்சுவலி பார்க்கும்போது இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஒரு பிளஸ்ஸிங் உள்ள ஒரு நாட்கள் இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய வார்த்தைகள் ஒரு என்ன சொல்லனா ஒரு நதி மாதிரி போகக்கூடிய ஒரு நாட்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம் பாக்குறோமா இல்லைங்களா? தேவனுடைய வார்த்தைகள் ஆடியோ போட்டு கேட்கிறோம் கேட்கிறோம் கேட்கிறோம். எவ்வளவு கேட்கிறோங்க? கேட்டுட்டே இருக்கோம். கேளுங்க 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 சகோதரர்கள் பேசிட்டே இருக்காருங்க. கேட்கிறோம், ஆனா செயலுக்கு வர மாட்டேங்குது. எப்பவுமே நம்முடைய தியானம் என்னதான் இருக்குங்க? ஆடியோ போட்டு கேட்டே இருக்கோம். படுக்கும் போதா இருக்கலாம், அது சில தூங்கத்துக்கெல்லாம் கேட்பாங்க, அது வேற விஷயம் இல்லையா? தூக்கம் வரல, கொஞ்சம் சப்ஜெக்ட் கேட்கலான்னு என்ன ஆயிட்டு இருக்குங்க, தூக்கம் வந்துட்டு இருக்கு ஆட்டோமேட்டிக்கா. அது இல்லைங்க. ஆனா முக்கியத்துவம் பத்தி கேட்கிறோம், ஆனா நம்முடைய கேரக்டரா மாற மாட்டேங்குது. ஏங்க? கேட்கறதுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பின் மூளைக்கு என்ன சொல்லுங்க, கட்டளை கொடுக்கல. என்னண்டுங்க இது முக்கியம், இப்படியெல்லாம் இருக்கு தேவனுடைய வார்த்தை அப்படின்னு இம்பார்ட்டன்ட் கொடுக்காதனால, எப்படி நம்ம சாப்பாடு சொன்னோம் இல்லைங்களா? போன மாசம் 2ஆம் தேதி காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், எப்படி அழிஞ்சு போச்சோ அந்த மாதிரி அந்த மெசேஜ் கூட என்ன ஆயிடுங்க, என்ன ஆயிடுங்க, போயிடுச்சு, வாஷ் அவுட் ஆயிடுச்சு. நீங்க வார்த்தையில அதான் சொல்லிட்டாருங்க, என் மகனே என் வார்த்தைகளை நீ காத்து என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்த. மன்னாடி பகுதி, அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அது எப்படி இருக்குங்களா? ஜீவனும். அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும். எவ்வளவு சொல்றாருங்க, ஆரோக்கியமா இருக்கும். விளக்கம், விளக்கம், மனமானது சரீரத்தை அடக்கி ஆள்வதை வெகு சிலரே அறிந்து கொள்கின்றனர். பாருங்க, சிலருக்கு மாத்திரம் தான் தெரியும் தன்னுடைய சிந்தையை அடக்கி ஆளக்கூடியது எப்படின்னு. சிலர் மாத்திரம் தான் என்ன பண்ணிருக்காருங்க, சிலர் மாத்திரமே தெரிஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோமா? என்ன சொல்றாருங்க, 40ல இருந்து 48 நாள், அவ்வளவுதான், வெரி சிம்பிள். 40ல இருந்து 48 நாள் நீங்க ஒன்ன நீங்க செயல்படுத்துனீங்களா, அது உங்களுடைய செயலாக என்ன ஆயிடுங்க, மாறிடும். ஒருவேளை நான் இன்னைக்கு என்ன பண்றோம், ஒரு தியானத்துக்குள்ள போனோம், ஒரு half an hour டெய்லி 7 to 7:30 அப்படின்னு முடிவு எடுத்துட்டு அந்த half an hour தியானத்துக்குள்ள 48 நாள் பண்ணிட்டீங்களா, 49வது நாள் நீங்க வேண்டாம்னா கூட என்ன பண்ணாதுங்க, பாடி தானாவே ஆட்டோமேட்டிக்கா போயிடும், செயலாயிடும். அதான் சொல்லிட்டாருங்க, உங்களுடைய மனசை கட்டுப்படுத்துறது சிலருக்கு மாத்திரமே அது தெரிஞ்சிருக்கும். அப்புறமா பொதுவாக சுத்தமும் சிறப்பும் தேவ பக்தியும் உள்ள எண்ணங்கள் நமது மனதையும் சன்மார்க்க ஜீவியத்தையும் உயர்வும் சிறப்பும் அடைய செய்வது மாத்திரமல்ல, சரீர அவயங்களுக்கு ஜீவ சக்தியூட்டும் விதமாகவும் தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். அதற்கு மாறாக அசுத்தமும் இழிவும் சொல்லிட்டாருங்க. என்னாலும் என்ன பண்ணுங்க, பாடி சிந்தை எடுத்துக்கோ. நீங்க நல்லதை கொடுத்தீங்களா, நல்லதை சாப்பிட்டு நல்லதை வெளிப்படுத்தும். இல்ல அசுத்தம், அப்புறமா இழிவும் கற்பற்றதும் தேவ பக்தி அற்றதும் ஒவ்வொரு எண்ணமும் அதை போன்ற செயலும் அதனுடைய செயலும் மனதையும் சன்மார்க்க ஜீவியத்தையும் இழிவுபடுத்துவது. எவ்வளவு கிளியரா சொல்லிட்டாரு. அதுதான் ஸ்டார்டிங் ஃபர்ஸ்ட் வரியே சொல்லிட்டாரு. என்னண்டுங்க, எல்லாருக்கும் மனசை கட்டுப்படுத்துறது தெரியாது, சிலருக்கு மாத்திரம்தான் தெரியும். ஏன் நீங்க அந்த ஒரு மனசு, அந்த ஒரு சிந்தை, அந்த ஒரு இருதயத்து மேல காவல வச்சு காக்கணும் அப்படின்னா, ஏங்க
படிங்க வசனங்க. ரோமர் 8:29. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29வது வசனம். தம்முடைய குமாரன் தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே அநேக சகோதரருக்குள்ள முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு சொல்றார் பாருங்க. எவர்களை முன்னறிந்தாரோ அவர்கள் தமது குமாரனுடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாயிருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். ஒப்பாயிருப்பதற்கு நம்மளால என்ன ஆயிடுங்க இப்போ? என்ன ஆகணும்? குமாரனுடைய சாயலாக, மினி கிறிஸ்து, குட்டி கிறிஸ்து. உங்களை பார்க்கும்போது இருக்குங்களா? என்ன பார்க்கும்போது கிறிஸ்து மாதிரி இருக்குங்களா? உன்னை பத்தி எனக்கு நல்லா அப்படின்னு தான் பிரெயின் சொல்ல தவிர கிறிஸ்து அப்படின்னு பாருங்க. அது பாருங்க, அந்த தண்ணியில அந்த ஒரு படம் பார்க்கும்போது அந்த குழந்தை என்ன பண்ணுதுங்க? தண்ணியில தன்னை பார்க்கும்போது என்னதான் தெரியுதுங்க? அங்க இமேஜ் ஆஃப் கிரைஸ்ட். இதுக்கு நம்ம என்ன ஆகணுங்க? என்ன ஆகணும்? கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றணும். ஒரே ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, நாளைக்கு நம்முடைய உயிர் போயிடுச்சு, நம்ம மறைச்சிடும். கிறிஸ்துடைய சாயல் உருவாகல, ரெடி ஆகல. அக்செப்ட் பண்ணுவாரா தேவன்? அக்செப்ட் பண்ணுவாருங்களா? ஏங்க எவ்வளோ சத்தியம் கொடுத்துட்டாருன்னா 15 வருஷமா சத்தியம் கொடுத்துட்டாரு, விதவிதமா கொடுத்துட்டாருங்க. சகோதரர்கள் பயன்படுத்திட்டு நீங்க கிறிஸ்துவின் சாயலுக்குள்ள போறதுக்காக, அவர் கூட போய் அவர் கூட இருக்குவதுக்காக அநேக சத்தியங்களை என்ன பண்ணிட்டாருங்க? கொடுத்தாரு. ஆனா நீங்க உங்களுடைய இருதயத்துக்கு நீங்கள நம்முடைய இருதயத்தை காவல் வைக்காம என்ன பண்ணிக்கிறோம்? சாயல் உருவாவல, வேற ஏதோ சாயல் உருவாயிட்டு. என்ன சாயல் உருவாயிட்டு இருக்குது? ஆக்சுவலி இந்த விஷயம் வந்துட்டு யாருக்கு? தேவனுக்கும் தெரியும். அப்புறமா இன்னொருத்தர் இருக்காரு தெரியுங்களா? ஆப்போசிட் ஒருத்தர், அவருக்கும் தெரியும். தெரியுமா தெரியாதுங்களா? அதான் ஃபர்ஸ்ட் அவர் அட்டாக் பண்றதை எதுதாங்க? நம்முடைய சிந்தை. அங்க வசனம் சொல்லும் போது கூட, இப்பிரபஞ்சத்தின் தேவனாகியவன் எல்லாருடைய மனக்கண்ணை என்ன பண்ணிக்கிறாருங்க? குருடாக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் மனக்கண்ணை குருடாக்குனாருங்க? ஏங்க மனக்கண் சிந்தனை என்ன பண்ணிக்கிறாருங்க? அப்படியே தப்பா அப்படியே திசை திருப்பி இருக்கிறாருங்க. யாருமே என்ன பண்ண முடியாதுங்க, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி. அதான் தேவன் சொல்றாருங்க. பாருங்க, இன்னொரு வருஷம் கூட நம்ம படிக்கலாம். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 2வது வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பாருங்க, இப்பொழுது நம்ம எப்படி இருக்கோம்? தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. பாருங்க, அப்போ சொல்றாருங்க யோவான், என்னன்னா இனிமேல் எப்படி இருப்போம் நமக்கு தெரியாது. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது யாருங்க? கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால், அவர் இருக்கிற மாதிரியே நாம் அவரை தரிசிப்போம், அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். வேதவசனம் கிளீனா சொல்றோம். நம்ம என்ன ஆகணும்? கிறிஸ்துவின் சாயல் பெற்ற என்ன சொல்றேன்னா, அவருக்கு ஒப்பா இருப்போம். வித்தியாசம் தெரியுதுங்களா? அன்னைக்கு கிறிஸ்தவர்கள் பேர் எப்படி வந்துச்சுங்க? கிறிஸ்தவர்கள், இவர்களெல்லாம் கிறிஸ்தவர்கள் எந்த ஊர்ல வந்துச்சுங்க? அந்தியோப்பியா, இல்லைங்களா? அந்தியோப்பியா ஏன் கிறிஸ்தவர்கள் வந்துச்சுங்க? வேற எதனா பேர் வச்சுக்கலாமே. புத்திசம், என்னன்னா யூதர்கள் சொல்றா இல்லையா, எபிரேயர். முன்னெல்லாம் சொல்ல இவர்கள் எல்லாம் எபிரேயர்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. ஆனா இப்போ பார்க்கும்போது எப்படி இருக்குதுங்க? கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவர்கள் அப்படின்னு ஏன் சொன்னாருங்க? அவர்கள் பேசுற பேச்சு, பண்ற செயல்கள் எல்லாமே யார் பண்ணிட்டு போன மாதிரி இருக்குங்க? கர்த்தர் பண்ண மாதிரி இருக்கு. அதான் சொல்றாரு, இவங்க யார ஃபாலோ பண்றாருங்க? கிறிஸ்துவ ஃபாலோ பண்ணாங்க, கர்த்தரை பின்பற்ற. இவங்க எல்லாம் எப்படி இருக்காருங்க? கிறிஸ்தவர்கள். அவருக்கு ஒப்பா இருப்போம். பாருங்க, இன்னொரு மன்னா கூட நம்ம படிக்கலாம். பிப்ரவரி 15ஆம் தேதி,
அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். ம் விளக்கம். விளக்கம். இதன் பரீட்சை இது கீழ்ப்படிதல். பரீட்சை. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாருங்க? இது பரீட்சை பரீட்சை, டெஸ்டிங். டெஸ்ட். என்ன டெஸ்ட்? கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல். நீங்க எந்த அளவுக்கு கீழ்ப்படிறீங்க அப்படின்ற ஒரு டெஸ்டிங். அப்புறமா எந்த அளவில் நாம் கர்த்தருடைய வசனத்தை காத்துக் கொள்கிறோம். எவ்வளவு அருமையா சொல்றாரு பாருங்க. எந்த அளவுக்கு நீங்க கர்த்தருடைய வசனத்தை காத்து கொள்கிறீர்களோ அந்த அளவில் தேவன் பேருள்ள நமது அன்பு பூரணப்படுகிறது. எவ்வளவு அருமையா சொல்றாரு. எந்த அளவுக்கு நீங்க அவருடைய வசனத்தை காத்து கொள்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்குதுங்கப்பா? அவருடைய அன்பு பூரணப்பட்டிருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் இந்த நீங்க வீட்டுல படிச்சீங்க இந்த இதெல்லாம் அந்த மன்ன பகுதியை ஃபர்ஸ்ட் சொல்றாருங்க. இது ஒரு டெஸ்டிங். இந்த டெஸ்டிங்ல என்னன்னா எந்த அளவுக்கு நீங்க அவருடைய வசனத்தை காத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க அன்புல என்ன இல்லாங்க பூரணப்பட்டிருக்கலாம். கேள்வி நமக்கு தான் என்ன கேள்வி? எந்த அளவுக்கு காத்து கொண்டு இருக்கிறோம்? முன்மூலையில வாங்குறோம், பின்மூலைக்கு சிக்னல் கொடுத்துருக்கிறோமா? இது இம்பார்ட்டன்ட், ஸ்டோர் பண்ணி வை அப்படின்னு பேசும்போதுதான் என்னதான் வருதுங்க வார்த்தைகள்? நல்ல பொக்கிஷத்துல இருந்து எடுத்து கொடுக்கிறார். பொக்கிஷத்துல இருந்தா தானே எடுத்து கொடுக்க முடியும். பொக்கிஷத்துல என்ன வச்சிருக்கிறோம்? கோபம், சண்டை, கசப்பு, வெறுப்பு, அப்புறமா தீமை பேசுதல், அப்புறமா விரோதங்கள், பகைகள், பெரிய லிஸ்ட் கொடுக்குறாரு இல்லைங்களா? கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16 வசனத்துல இதெல்லாம் என்ன பண்ணுகிறோம்? பொக்கிஷமா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். இப்ப பேசும்போது என்ன வந்துக்குதுங்க? பொக்கிஷன்ல இருந்து எடுத்து கொடுக்குறோம். அதான் டெஸ்டிங் சொல்லிட்டாருங்க. நீங்க எந்த அளவுக்கு நீங்க காவல் வச்சு உங்களுடைய இருதயத்தை காத்து உங்களுடைய சிந்தனையை காத்து இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன ஆயிடுங்க? அவருடைய வார்த்தை பொக்கிஷமாக வைக்கலாம். கொஞ்சம் காவல் விட்டீங்களா உள்ள யாரெல்லாம் வந்துடுவாருங்க? யாரெல்லாம் வந்துடுவாருங்க? திருடர்கள் வந்துடுவாங்க. திருடர்கள் வந்து ஃபர்ஸ்ட் நல்ல பொக்கிஷத்தை எடுத்துன்னு போயிடுவாங்க. அதான் ஸ்டார்டிங் நம்ம அந்த மெயின் டெஸ்ட்ல படிச்சோம் இல்லைங்களா? அங்க என்னங்க, நான் ஏதோ செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா செய்ய முடியல. அது அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல சொன்னதுங்க. எப்போ அப்போஸ்தலர்கள் ஸ்டார்டிங் வரும்போது. அதுக்கப்புறமா அது மாதிரி எதனா வார்த்தைகள் எழுதினானுங்களா? எழுதல. ஆனா அது நமக்கு ஒரு பாடமாக எழுதி வச்சு போயிருக்காருங்க. ஆனா நமக்குள்ள போராட்டம் இருக்கும். ஆனாலும் உங்களுடைய இருதயத்தை நீங்க உங்களுடைய சிந்தனைய காவல் வையுங்க. பாருங்க, இன்னொரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரம் 17வது வசனம். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோட கூட எவ்வளவு அருமையா சொல்லிட்டான்னா, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவரோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு பட்டு அப்புறமா இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். சிந்தை உருவான மாத்திரம் தான். சிந்தை உருவாவலேனா, அத சிந்தனை உருவாவலேனா இந்த வசனத்தை எப்படி படிக்கலாங்க? பின்பு உயிரோடு இருக்கிற நாமம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகாத படிக்கு உலகத்துல கைவிட படுவோம். யோசிச்சு பாருங்க கொஞ்சம். எல்லாத்தையும் விட்டு வந்தோமா இல்லையா? இவ்வளவு சண்டைகள் பாபிலோன்ல, பேர் சபையில எல்லாருமே நான் சமாதானமா அனுப்பிச்சுட்டாருங்களா இல்லைங்களா? அனுப்பிச்சுட்டாருங்களா? போங்க நல்லா பைபிள் ஸ்டடி எல்லாம் பண்ணி போறீங்க அப்படின்னு விட்டாருங்களா? இப்போ கூட இவங்களெல்லாம் இதெல்லாம் எதிர்த்து அவங்கள ஆப்போசிட் பண்ணிட்டு குடும்பம் எல்லாத்தையும் விட்டு என்ன பண்ணிருக்கோம்? கர்த்தருக்காக அவன் வந்து இங்க வந்து இருக்கும். சிந்தை உருவாவல, உயிர்த்தெழுதல் வந்துச்சு. அவரும் வந்துட்டாரு, நம்மளும் வந்துட்டோம். எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? என்ன சொல்லுவார் அவரு? எதுக்குப்பா எங்களெல்லாம் விட்டு எதுக்கு போனீங்க? நாங்களும் உயிர் தெழுந்து வந்துட்டோம், நீயும் எப்படி இருக்கும் நமக்கு?
நம்ம அவரோடு கூட இருக்கணும். அவர்கிட்ட நம்ம போய் சேரணும். வந்துட்டாரு பரோஷியா, வந்துச்சா இல்லைங்களா? வந்துட்டாரு, அடிச்சு நொறுக்கி நிற்கிறாரு. உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களும் என்ன பண்ணிக்கிறாருங்க? எல்லாத்தையும் நொறுக்கிட்டு இருக்கிறாரு. உலகத்துல யுத்தம் நடக்குதுன்னா ஏதோ ஆட்டோமேட்டிக்கா நடக்குதுன்னு நினைக்க கூடாதுங்க. தேவனுடைய வார்த்தைகள் என்ன ஆயிட்டுக்குதுங்க? நிறைவேறிட்டு இருக்கு. நொறுக்கின்னு இருக்கா. ராஜா வந்துட்டு இருக்கிறாரு, அடிச்சு என்ன பண்ணிக்கிறாங்க? எல்லாம் உயர்வானதெல்லாம் தாழ்வாக்கி சரிசம பண்ணிட்டு இருக்காருங்க. இப்ப அவரோடு கூட நம்ம போனோம். நாளைக்கு நம்ம மறைச்சிட்டோம், நாம அவர்கிட்ட போல அப்படின்னா நம்ம சொல்லுவா இல்லைங்களா, நீ உயிரோடு இருந்தீங்கன்னா யோசிச்சு பார்ப்போம். அவரோடு கூட இருக்கணும்னா நமக்குள்ள என்ன ஆயிட்டு இருக்கணுங்க? என்ன ஆயிட்டு இருக்கணும் பாருங்க. ஒரு வசனம் படிக்கலாம். நீதிமொழிகள் 4:23. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். ரொம்ப சிம்பிள். எல்லா காவலோடும் உன் இருதயத்தை என்ன பண்ணுங்க? காத்துக்கொள். காத்துக்கோள். அது நின்று ஜீவ ஊற்று புறப்படும். அதுக்குள்ள இருந்து ஜீவ ஊற்று புறப்படும். ஒரு சிம்பிள் ஒரு எக்ஸசைஸ். கடைசி உதாரணம் என்ன அப்படின்னா பாருங்க, ஒரு நடப்பாதை இருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் படம் நடப்பாதை, ஒரு பில் இருக்கு. அந்த பக்கம் ஒரு நபர் என்ன பண்றாருன்னா நடந்து போறாரு. நடந்து போகும்போது ஃபர்ஸ்ட் நடக்கும்போது என்ன ஆயிடுங்க? அங்க எந்த ஒரு பாதையும் உருவாது. அப்படியே தொடர்ந்து அந்த ஒரே வழியில போயிட்டே இருக்காருன்னா என்ன ஆயிடுங்க? இப்போ ஒரு சின்ன ஒரு பாதை அந்த பக்கம், அந்த பக்கம் போற வழியில எந்த ஒரு செடி என்ன ஆகுதுங்க? பாரத் ஒரு சின்ன ஒரு பாதை உருவாகுது. அப்படியே போயிட்டு 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 என்ன ஆயிடுங்க? கிளியர் கட்டா என்ன ஆகுதுங்க? ஒரு பாதை ஏதோ போயிருக்கார், ஒரு பாதை என்ன ஆயிடுதுங்க? உருவாச்சு. நெக்ஸ்ட் என்ன ஆகுதுங்க? நல்லா தெளிவா தெரியுது. என்ன ஆகுதுங்க? உள்ள பாதை போயிட்டு. காரணம் என்ன? டெய்லி அதே பாதையில நடந்து 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 ஒரு நல்ல ஒரு பாதை ரெடி ஆச்சு. நெக்ஸ்ட் ஆச்சுங்களா? வண்டி எல்லாம் போக ஆரம்பிச்சிச்சு அதே பாதையில. மனுஷன் நடந்து போயிருந்தா இல்லைங்களா? இப்ப என்ன ஆயிடுதுங்க? வண்டி போனோடனே என்ன ஆச்சுங்க? இப்போ வண்டி போகுது போகுது நல்லா பார்க்கும்போது நடந்து போறது இல்ல. இந்த பக்கம் ஏதோ வண்டிங்களெல்லாம் நல்லா கிளியரா தெரியுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாருங்க? அதிக ஜனம் போறாங்க, கொஞ்சம் என்ன பண்ணிடலாம்? ரோடு பண்ணிடலாம் போட்டாருங்க. 2 வே ரோடு போட்டாருங்க. இன்னும் ரொம்ப ரஷ் ஆயிடுச்சு, ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுது. அதனால என்ன பண்ணிடலாம்? 1 வே, ஒன்லி கோயிங் நாட் கமிங். இப்ப நம்ம இதை அப்படியே ஸ்பிரிச்சுவலுக்கு போலாம். ஸ்பிரிச்சுவல்னா ஸ்டார்டிங் மைண்டை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. என்னட்டுங்களா? செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ கிறிஸ்துவின் சிந்தை கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுங்க? உருவாயிட்டே இருக்குங்க. உருவாகுது உருவாகுது. ஒரு சின்ன ஒரு குணாட்சிங்களா, அன்பு, கீழ்ப்படிதல், தாழ்மை என்னாச்சுங்க? உருவாச்சு. நெக்ஸ்ட் போகும்போது அது வெளியே தெரியுது, சகோதரர் மூலியமாக, பேச்சின் மூலியமாக தெரியுது. நெக்ஸ்ட் அவர் தூரத்துல பார்க்கும் போது என்ன ஆகுதுங்க? நல்ல அன்பான ஒரு சகோதரன், நல்ல அருமையான ஒரு சகோதரன், நல்லா வெளியே தெரியுது. நெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சுங்க? ரோடு போட்டாருங்க. தேவன் பார்த்தாரு, நல்ல அருமையான ஒரு சிந்தை என்ன ஆயிட்டு இப்போ உருவாயிடுச்சு, நல்லா உருவாச்சு. உருவாயிட்டு இப்போ பிளஷுக்கும் ஸ்பிரிச்சுவலுக்கு என்ன ஆயிடுங்க? சண்டை போயிட்டு பார்த்தாரு, இது ரொம்ப ஆக்சிடென்ட் ஆகுதுப்பா, 1 வே பண்ணுங்க. யார் பண்ணது? தேவன் பண்ண. அதுக்கு யார் அனுமதி கொடுத்தாரு? நம்ம பழகிட்டோம், நடந்து 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 இப்ப தேவன் பார்த்தாரு, இப்ப வெறும் ஒன்லி 1 வே, ஒன்லி ஸ்பிரிச்சுவல், நோ ஃப்ளெஷ்லி. இது யார் பண்ணோம்? தேவன் அங்க வரும்போது தார் போடுவார். சும்மா உதாரணத்துக்கு, எங்க நல்ல பாதை கிறிஸ்துவின் குணலாட்சி நல்ல வெளிப்படையா வரும்போது என்ன பண்ணிடுவாருங்க? நல்ல மெதுவா. அதான் சொல்றா இல்லைங்களா, இந்த ஒரு துன்பங்கள் கஷ்டங்களை பத்தி அப்போ சொல்லும் போது பழகினவர்களுக்கு வசனம் இருக்குங்களா மைண்ட்ல? பழகிட்டாரு. இப்பாடுகள் எல்லாம் பழகினவருக்கு எப்படி இருக்குங்களா? ரொம்ப லேசா. ஸ்டார்டிங்ல கஷ்டமா இருக்கும் நடக்கும்போது இல்லைங்களா? போக 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 தேவன் நமக்கு உதவி பண்றாரு. எப்படி? அவருடைய வார்த்தையின் மூலியமா. பாருங்க, சில வசனங்கள் படிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் எவ்வளவு கிளியரா சொல்லிட்டான்னா, நீங்க இந்த உலகத்துக்கு
ஒத்த வேஷம் தெரியாமல் வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் ம், பிரியமும் ம். பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே பாருங்க, இன்னும் எவ்வளோ அருமையா சொல்றேன்னா, உங்களுடைய மனசு புதிதாகிறதுனாலே புதிதாகிறதுனால மறுரூபமாகுங்கள். மறுரூபமாகுங்கள். மறுரூபம் ஆகணும். மறுரூபம் ஆகலையானா நமக்கு தான் லாஸ். தேவனுக்கு எதாவது லாஸுங்களா? என்ன லாஸுங்களா? ஐயோ எனக்கு எவ்வளவு லாஸ் ஆயிடுச்சுப்பா அப்படி சொல்லுவாருங்களா? நமக்கு தான் லாஸ். நம்ம என்ன பண்ணணுங்க இப்போ? மறுரூபம் ஆகணும். அதான் வந்துட்டு பாருங்க, சொல்லும் போது அப்போஸ்தலர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவிலிருந்த சிந்தையே உங்களிலும் எவ்வளவு இருக்க அருமையா கடவுள். சொல்றாரு இதுங்களா? கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. ஏன் சொன்னாரு? ஏன் சொல்லிட்டாருங்க? ஏன் சொன்னாருங்க? கிறிஸ்து இயேசுவுக்கு இல்ல சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது ஏன் சொன்னாருங்க? அதனால இவ்வளவு பாடம், எவ்வளவு தூரம் வந்துட்டு இல்லைங்களா? 45 நிமிஷத்துக்கு மேல வந்துட்டோம். கேள்வி, கிறிஸ்துல இருக்க சிந்தையை உங்களிலும் இருக்க கடவுது ஏங்க? அவர் வரும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே தரிசிக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட கிறிஸ்துவின் சிந்தை உருவாயிருக்கணும். பர்ஃபெக்ஷனுக்குள்ள போயிட்டு இருக்கணும். அங்க ஒன் வே ரோடு பார்த்து இல்லைங்களா? அந்த மாதிரி ஃபுல்லா பர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்தா மாத்திரமே நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போக முடியும், அவர் கூட இருக்க முடியும். அப்படி நம்ம கிறிஸ்துவின் சிந்தை இல்ல அப்படின்னா என்ன ஆயிடுங்க? அதான் வந்துட்டு பாருங்க, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். பிலிப்பியர் 4:8. பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, கடைசியாக சகோதரரே, உண்மையுள்ளவைகள் எவைகளோ எவ்வளவு அருமையா சொல்லிட்டாருன்னா, கடைசியாக சகோதரரே, கடைசியா இந்த பாடத்துடைய முடிவுக்குள்ள நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ அன்பு உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். இதை நீங்க என்ன பண்ணுங்க? யோசிச்சிட்டே இருக்கணும். ஏன் சொல்லிட்டாரு யோசிச்சிட்டே இருக்கணும்? யோசிக்கும் போது என்ன ஆயிடும்? சாயல் உருவாகும். கிறிஸ்துவின் சாயல் உருவாகணும் அப்படின்னா உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி எது, புகழ் எது, இதையே நீங்க என்ன பண்ணி இருக்கணும்? சிந்தித்துட்டு இருக்கணும். உங்க சிந்தனைக்குள்ள உங்க உள்ள இருக்கு இல்லைங்களா? உள்ள ஒருத்தர் இருக்காரு இல்லையா? அவருக்கு நீங்க என்ன போட்டாலும் என்ன பண்ணிடுவாரு? ஸ்டோர் பண்ணிடுவாரு. நீங்க என்ன சொன்னாலும் ஏத்துக்குவார். ஏன்னா அவர் உங்க ஆளு இல்லைங்களா? உங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. நீங்க என்ன இன்புட் கொடுக்குறீங்களோ அது உங்களுடைய அவுட்புட்டா வரும். எதை நீங்க ஃபீட் பண்ணிக்கிறீங்க? உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள், அன்பு உள்ளவைகள், நற்கீர்த்தி, புண்ணியம், இதுவே நீங்க சிந்தித்துக் கொண்டிருக்கோம். ஏன்னா எக்ஸாம்பிள் என்ன தெரியுங்களா? தலைக்கு மேல ஒரு மூத்த சகோதரர் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாரு. தலைக்கு மேல அநேக பறவைகள்லாம் ஆயிடுங்க, பறந்தோடும். அது கூண்டு கட்ட விடாதீங்க. கூண்டு கட்ட என்ன ஆயிடுங்க? ஸ்டே ஆயிடும். அப்புறமா ஸ்டே ஆயிட்டு சும்மா இருக்குங்களா? ஃபேமிலி பெருக ஆரம்பிச்சிடுங்க. ஸ்டே ஆச்சுன்னா நல்லா இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் பறவைகள் வந்து கூண்டு கட்ட இல்லைங்களா? கூண்டு கட்டுச்சுன்னா என்ன பண்ண? ஃபர்ஸ்ட் எதுக்கு கூண்டு கட்டுது பறவைகள்? சரி, நம்ம வீடு எது கட்டுறோம்? பர்மனண்டா இங்க இருந்துடலானுங்களா? குடும்பத்தோட. இப்ப பறவைகள் அப்படின்னா நல்லா முட்டை போட்டு ஃபேமிலி எல்லாம் பெருகிறோம், ஒன்னா வந்திருக்கோம். நெக்ஸ்ட் இன்னொன்னு கூண்டு வந்தோம், இன்னொன்னு அப்புறமா அது 2 அது ஒரு 6 மாறும். அது மாறிட்டு பக்கத்துல இன்னொரு கூண்டு என்ன பண்ணும்? கட்ட. அதான் சொல்றாங்க, நம்முடைய சிந்தையில அநேக காரியங்கள்லாம் ஆயிடுங்க, ஓடிட்டே இருக்கும். கெட்ட காரியமா இருக்கலாம், நல்ல காரியங்களா இருக்கலாம். மெயின் இது கெட்ட காரியமா எடுத்துக்கலாம். தேவையில்லாத ஒழுக்கம் இல்லாத காரியங்கள்,
நற்கீர்த்தி இல்லாத காரியங்கள், உண்மை இல்லாத காரியங்கள், இதெல்லாம் ஓடிட்டே இருக்கு இல்லைங்களா? இத நீங்க கூண்டு கட்ட விடாதீங்க. கூண்டு கட்டினீங்களா என்ன ஆயிடுங்க? அது அங்கே தங்கிடும். தங்கிட்டு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லாரும் வந்துடுவாங்க. அத சொல்றாங்க, மாம்சத்தின் இச்சைகளோ அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா ஆவியின் கனி அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மாம்சத்தின் இச்சை பெரிய லிஸ்ட் கொடுப்பாரு இல்லைங்களா? ஒரு வேளை நீங்க ஆசைப்பட்டு கூண்டு கட்ட விட்டீங்களா என்ன ஆயிடுங்க? அப்படியே கொண்டு போயிடும் பாருங்க. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நமக்கு ஒரு கேள்விதான். வாட் யூ அப்படின்னா தமிழ்ல நீ என்ன யோசித்து கொண்டிருக்கிறாய்? என்ன யோசிச்சிருக்கிறோம்? என்ன யோசிச்சுக்கிறோம்? அல்ல, அட்லீஸ்ட் ஒருத்தராவது சொல்லிட்டாருங்க, சந்தோஷம். கிறிஸ்துவின் என்னத்தை யோசிச்சுட்டு இருக்கோம், அந்த யோசனைப்படிதான் நம்முடைய வாழ்க்கை மாறும். அதான் சொல்லிட்டாருங்க. படிக்கலாம். கொலோசியர் 3:2. பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகள் உள்ளவைகளை அல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? உலகத்துல நானு நல்லா இருக்கணும், என் பசங்க நல்லா இருக்கணும், தப்புங்களா? பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடு. மேலானவைகளை நாடு. மேலானவைகளை நாடுனா என்ன கிடைக்குங்க? ஒரு ஒரு ஸ்டோரி சும்மா மைண்டுக்கு வருது. என்ன அப்படின்னா, ஒரு போதகர் தேவன்கிட்ட அப்படியே ஜெபம் பண்ணிட்டே இருந்தாருங்க. ஜெபம் பண்ணி நல்லா அப்படியே உத்தமமா இருந்தாரு. இருந்துட்டு சரி ஒரு நாள் வந்துச்சு. வரும்போது தேவன் சொல்ல, ஓகே நீ என்ன பண்ணு, மேல வந்துடு அப்படின்னா. அவன் திருப்பி ஜெபம் பண்ண ஸ்டார்ட் பண்ணாராம். என்ன அப்படின்னா, நான் உலகத்திலிருந்து சில காரியங்களை நான் எடுத்துட்டு வரணும், தயவு செஞ்சு கொஞ்சம் பர்மிஷன் கொடுங்க. இல்லப்பா அங்க எல்லாமே இருக்கு, நீ வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு. இல்ல தேவனே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க நான் எடுத்துன்னு வரதுக்கு. சரி இவ்வளோ சண்டை போறோம் இல்லையா, சரி ஓகே எடுத்துட்டு வா அப்படின்னு. ஒரு சூட் கேஸ் ஃபுல்லா எடுத்துட்டு வந்தாரு. எடுத்துட்டு மேல போயிட்டாருங்க. மேல போயிட்டோன்னே ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் பேதுரு நின்றுந்தாருங்க. நின்று என்னப்பா என்ன கொண்டு வந்த? ரொம்ப தேவன் கிட்ட சண்டை போட்டு நான் சூட் கேஸ் நிறையா பண்ணுங்களா, கோல்டு எடுத்துன்னு வந்திருக்க. அப்படியே சிரிச்சாருங்களா, உந்து சிரிக்கிறா. சும்மா ஸ்டோரி தான். ஏன் அப்படின்னா, நாங்க நீ அவ்வளவு கஷ்டப்பட்டு என்ன பண்ணிருக்க, கோல்டு எடுத்து நாங்க ரோட எதுல போட்டுக்கிறோம்? கோல்டுல இப்ப தேவையில்லாத. அந்த மாதிரி நீங்க உலகத்தில் உள்ளவைகளை அல்ல, நீங்க எதை யோசிக்கணுங்களா? மேலானவைகளை யோசிங்க, மேலானவைகளை நாடுங்கள். அந்த மேலானவைகளை நாடுங்களா நீங்க எங்க போயிடுவீங்க? மேல் நோக்கி போயிடுங்க. அத சொல்லிட்டாருங்க. மைண்ட் அண்ட் வில், நம்முடைய சிந்தை மற்றும் சித்தம். நம்முடைய சிந்தைய நம்ம எப்படி நிரப்புறோமோ அதே மாதிரி நம்முடைய செயல் கூட மாறும். இந்த ஒரு பாடம் வந்து ரீப்ரின்ஸ் நம்பர் 5486. இது சகோதரர் ஹெரால்ட் சார்ல்ஸ் அப்படின்றவர் பேசின ஒரு பாடமாக இருக்கு. பொறுமையோட கேட்டவங்களுக்கு தேவ சமாதானம் ஆட்கொண்டு நடத்துவதாக. ஆமென்.